வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது. ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நடத்தும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடக்க விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் மாணவன் என்ற முறையில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முபாரக்கான ரபியுல் அவ்வல் மாதத்தில் துவங்கும் இவ்வகுப்பின் துவக்க நிகழ்ச்சியை இறைமறை ஓதி துவக்கி வைப்பதற்காக சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை துறைகளில் கோலோச்சும் மற்றும் இணைய பாதுகாப்பு வல்லுநராகிய ஜனாப் SR முகமது இர்ஃபான் அதாயி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சகோதரர்கள் இறைமறை ஓதி துவக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சகோதரர் முகமது இர்ஃபான் அவர்களுக்கு மஷால்லா சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக இந்த நிகழ்வை பற்றிய இந்த வகுப்பை பற்றிய ஒரு அறிமுக உரையை ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் திட்ட இயக்குனரும் இசைமுரசு FM வெப் ரேடியோவின் இயக்குனரும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருமாகிய தமிழ் முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவாங்கூர் மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்றோருமான பல திறமைகளை உள்ளடக்கிய பன்முகத்தன்மை கொண்ட முனைவர் பேராசிரியர் முகமது அஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அருளன்பு பண்பில் நிகரற்ற உந்தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன் அல்லாஹ். ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் மூலமாக இமாம்கள், அரபிக் கல்லூரியினுடைய மாணவ மாணவியர்கள், ஆலிமாக்கள் இறையியல் பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், அரபிக் மற்றும் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பட்டப்படிப்புகளை நிறைவு செய்தவர்கள் என்று இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக யாரெல்லாம் உழைப்பதற்கு முன் வந்திருக்கிறார்களோ அவர்களை அறிவு சலம் சார்ந்து மேம்படுத்துவதற்காக, திறன் சார்ந்து மேம்படுத்துவதற்காக ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி என்னும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்கிற இந்த ஓராண்டு சான்றிதழ் கல்வியை இணைய வழியில் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு அற்புதமான மார்க்கத்தில் வாழக்கூடிய, கடைபிடித்து ஒழுகக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான போதனைகளில் ஒன்று, உங்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எங்களில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு
கற்றுக் கொடுங்கள் என்பதாகும். இந்த சமூகத்தில் அறிவு வறட்சி இருக்கிறது, இந்த சமூகத்தில் திறன் வளர்ச்சி இருக்கிறது, இந்த சமூகத்தில் பொருளாதார வறட்சி இருக்கிறது என்று எதுவெல்லாம் இந்த சமூகத்தினுடைய வறட்சி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, உண்மையில் அவை எதுவும் இந்த சமூகத்திற்கான வறட்சியாக இல்லை. எங்கே நிறைவு இருக்கிறதோ அங்கிருந்து சமன்படுத்த வேண்டிய பணி இந்த சமூகத்தில் செய்வதற்காக இன்னும் எஞ்சி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த சமுதாயம் சார்ந்து எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஆளுமைகள் உருவாகி இருக்கிறார்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் உருவாகி இருக்கிறார்கள், மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த சமூகத்திலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். அந்த சமூகத்தில் அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், திறன் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் தான் கற்றறிந்ததை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கு முன் வந்திருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் வறட்சி என்னும் இந்த நிலை இல்லாமல் போயிருக்கும். இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், நாம் இந்த தேசத்தினுடைய எல்லா அதிகாரமிக்க பொறுப்புகளிலும் அமர இயலாத நிலை ஏற்பட்டது என்றால் அத்தனையும் இந்த தேசத்திற்காக முஸ்லிம் சமூகம் செய்த தியாகம். மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது ஆங்கிலேயர்களுக்கு எந்த வகையிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டாம் என்று அறிவிப்பு செய்தார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு கல்வி நிறுவனங்களில் இருந்து, அரசு பணியிடங்களில் இருந்து, உயர்ந்த அதிகார பொறுப்பில் இருந்து அத்தனையும் திறந்துவிட்டு இந்த சமூகத்திற்காக போராடுவதற்கு முஸ்லிம் சமூகம் வந்துவிட்டது. அப்படி முஸ்லிம் சமூகம் எங்கிருந்தெல்லாம் புறப்பட்டு வெளியேறியதோ அத்தனை இடங்களிலும் இருந்து முஸ்லிம் சமூகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது, விலக்கி நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு சூழல், வாழ்வியல் சூழல், சமூகத்தினுடைய முன்னேற்ற சூழல் மாற்றல் அடைகிறது. அது என்னவென்றால், இன்றைக்கெல்லாம் இறையியல் பணியாளர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய மத குருக்கள், ஆலிம்கள், உஸ்தாதுகள் என்று பெயரில் அழைக்கப்படுகிற அத்தனை ஆலிம் பெருமக்களும் வெறும் இறையியல் பணியாளர்களாகவே பெரும்பாலும் பணியாற்றுகிறார். வெறும் சமுதாயத்திற்கான மார்க்க கல்வியை கொடுப்பதற்காக மட்டுமே பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒருங்கிணைந்திருந்த இந்தியாவில் எப்படி இன்றைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த அரபு நாட்டு பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மார்க்கம் கற்றறிந்த கல்வியாளராகவும் அதே நேரத்தில் தாங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பில் மிக உயர்ந்த அந்தஸ்திலும் இருந்திருக்கிறார்களோ, அப்படித்தான் ஒருங்கிணைந்த இருந்த இந்தியாவில் மார்க்க அறிஞர்களும் இருந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள். என்னென்ன துறைகளில் அவர்கள் கோலோச்ச முடியுமோ, கற்றுத்தேர முடியுமோ அதே துறையில் இருந்து கொண்டு மார்க்க கல்வியும் கற்றிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால் மார்க்க கல்வி, சமூக கல்வி என்று இந்தியாவினுடைய கல்வி சூழல் பகுத்து போடப்பட்டதற்கு பிறகு சமய பணியாளர்களாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வெறும் சமய பணிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டு விட்டார்கள். இந்தியாவினுடைய உயர்ந்த பல்கலைக்கழகமாக இருந்த அலிகார் பல்கலைக்கழகத்தினுடைய துவக்க காலத்தில் அறிஞர் பெருமக்கள் மார்க்க ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள், இலக்கிய ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள், தத்துவ அறிவு பெற்றவர்களாகவும் இருந்தார்கள், மார்க்க அறிவு பெற்றவர்களாகவும் இருந்தார்கள், அறிவியல் சிந்தனை உடையவர்களாகவும் இருந்தார்கள், மார்க்க அறிவு பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். இந்த சூழல் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து அறவே மாற்றப்பட்டு விட்டதனுடைய காரணமாக யாரெல்லாம் நமக்கு இறையியல் பணியாளர்களாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மார்க்க கல்வியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்கிற மனோநிலைக்கு நம் சமூகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் வந்து சேர்ந்து விட்டார். ஆலிம்களுக்கு தொழுக வைப்பதற்கு தெரியும், குரான் ஓதுவதற்கு தெரியும், ஃபாத்திஹா ஓதுவதற்கு தெரியும், அவர்களுக்கு வேற என்ன தெரியும் என்கிற மனநிலை எல்லா இடங்களிலும் உருவாகிவிட்டது. ஆனால் நம்முடைய சகோதர சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு, அந்த மதகுருகளுக்கு பல்வேறு திறன்கள் அவர்களுடைய பயிற்றுவிக்கும் காலத்திலேயே வழங்கப்படுகிறது. பல மொழிகள் கற்றுக்கொள்கிறார்கள், பல தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள், பல துறையில் அவர்கள் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பை முடித்து
ஒரு மத அறிஞராக இருக்கக்கூடியவர் முனைவராகவும் இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார், கல்லூரிகளினுடைய தாளாளராக இருக்கிறார்கள். சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு எத்தனை பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, எத்தனை கல்வி நிறுவனங்களில் ஆலிம் பெருமக்கள் தாளாளராக இருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆலிமாக்கள் பேராசிரியர்களாக இருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆலிம்கள் முதல்வர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை இடங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க இந்த சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடிய அமீர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பிட்ட துறைக்கு உகந்தவர்கள் என்று பட்டம் கட்டி அதற்கானதாகவே அவர்களை மாற்றி வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் இறையியல் பணியாளர்கள், சமூகத்திற்கு இறை செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள், மார்க்க பணியை சொல்லிக் கொடுக்கிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கானவர்களாகவே அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஒரு சமூகத்திற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள், ஒரு மொஹல்லாவிற்கு தலைமை ஏற்கக்கூடியவர்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஆளுமை அதிகாரத்திற்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு இமாமிற்கு பல்துறை சார்ந்த அறிவு தேவைப்படுகிறது. உயர்கல்வியில் அந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு வழிகாட்டுதல் வேண்டுமா? நம்ம மொஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாமை போய் பார், உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய திறமைக்கும் என்ன கல்வியை எடுத்தால் எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பாய், உனக்கு வழிகாட்டுவ, போய் இமாம பாரு அப்படின்னு நம்ம வீட்டினுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வித்துறை சார்ந்த அறிவு இமாம்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஒரு இன்கம் சர்டிபிகேட், ஒரு பெர்த் சர்டிபிகேட், இதில் ஏதோ ஒரு விதமான குளறுபடி ஏற்பட்டு விட்டது, பாஸ்போர்ட் எடுக்கிறதுல பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, பள்ளிவாசலுக்கு போடா, இமாம்கிட்ட கேளு சொல்லுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் இமாம்களுக்கு கொடுப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். 7 ஆண்டுகள் அரபிக் கல்லூரிகளில் இறையியல் சார்ந்த கல்வியை கற்றாலும் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை பட்டப்படிப்பையோ பட்ட மேற்படிப்பையோ தான் ஓதுகிற அதே காலகட்டத்தில் பயின்றாலும் அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களாக உருவாகிறார்களே தவிர தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களாக, துறை சார்ந்த அறிவு பெற்றவர்களாக, பல்துறை சார்ந்த அறிவு பெற்றவர்களாக, பல்துறை தொழில்நுட்ப நிபுணத்துவம் பெற்றவர்களாக அவர்கள் உருவாகுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இந்த துறைகள் சார்ந்த அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இமாம்களுக்கு மட்டுமல்ல, அடுத்ததாக தலைமுறையை வழிநடத்துவதற்காக உருவாகி வரக்கூடிய அரபிக் கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இறையியல் இல்லங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஆலிம்களாக இருக்கலாம், ஆலிமாக்களாக இருக்கலாம், அல்லது அரபிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பயின்றவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் இந்த துறை சார்ந்த அறிவை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உருவாக்குகிறார்களே, 50, 100, 1000 என்று உருவாக்குகிறார்களே, அந்த மாணவர்களுக்கும் இந்த அறிவை தர முடியும் என்கிற நல்ல சிந்தனையோடுதான் ஒரு விரிவான தளத்தில் சிறந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு நாம் இந்த வகுப்பை ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடிப்படை சட்டங்கள் குறித்து ஒரு வழக்கறிஞர் வகுப்பு நடத்துவார். மருத்துவத்தினுடைய நவீன முறைகள் குறித்து, அரிய நோய்கள் பற்றி, சிகிச்சை முறைகள் குறித்து ஒரு மருத்துவர் வகுப்பு நடத்துவார். வருவாய்த்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு தாசில்தார் வகுப்பு நடத்துவார். நானும் அந்த வகுப்புகளை என் அறிவில் இருந்து நடத்த இருக்கிறோம். இந்த அளவில் சார் மைக் ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, சவுண்ட் ரெக்கார்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் இது வந்து எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்புறதுனாலையும் இடையூறாக இருக்கு. சகோதரர் அப்துல் ஹமீத் கேஎம் அவங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை கொஞ்சம் டிசபிள் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் கொஞ்சம் டிசபிள் பண்ணிடுங்க. அப்துல் ஹமீத் சாஹிப் கொஞ்சம் ப்ளீஸ். இந்த அளவில் மார்க்கத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பேரறிவை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு கால சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அபுதாபி ஐமான் சங்கம் நடத்திய டிஜிட்டல் ஜேர்னலிசம் வகுப்பை நான் எடுக்க துவங்கிய காலம் முதல் ஆலிம் பெருமக்கள் அந்த டிஜிட்டல் மீடியா ஊடகம் சார்ந்த கல்வியை கற்க முன்வந்த போதும் அவர்களுடைய பணிச்சூழல், நாம் நடத்துகிற வகுப்பினுடைய நேரத்தில் அவர்களுக்கு பங்கேற்பதற்கான வாய்ப்பில்லை என்று அவர்கள் வெளியேறிய போது, கனத்த மனதோடு வெளியேறிய போது, அவர்கள் பிரியாவிடை கொடுத்து சொல்லி சென்ற வார்த்தைகளினுடைய தாக்கம் இன்றைய வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விதமான உணர்வை ஊட்டி வந்ததனுடைய விளைவாக
ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் வழியாக இணைய வழியில் இந்த வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஒரு அரிய வாய்ப்பாக ஆலிம் பெருமக்களுக்கும் மார்க்க அறிஞர் பெருமக்களுக்கும் இருக்கும். ஏனென்றால் ஓரிடத்தில் இந்த வகுப்பை நடத்துகிற போது பல்துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து ஒரே இடத்தில் வகுப்பு நடத்துவதற்கான சாத்திய குறைபாடுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஆன்லைன் வழியாக இந்த வகுப்புகளை நடத்துகிற போது தொடர்ந்து பல்துறை சார்ந்த வல்லுநர்களை, நிபுணர்களை, பேராசிரியர்களை, அறிஞர்களை கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துறை சார்ந்த நிபுணத்துவத்தை இந்த பெருமக்களுக்கு வழங்க முடியும் என்கிற நல்ல நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் துவாக்களையும் இறைவனின் பேரருளையும் வேண்டி இந்த வகுப்பிற்கான முன்முயற்சி எடுத்து வைக்கிறோம். வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சியின் இந்த வகுப்பின் திட்ட இயக்குனர் பேராசிரியர் முகமது அஸ்கர் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த அறிவு மைக் மறுபடியும் ஆன்ல தான் இருக்கு சார். மைக் ஆஃப் பண்ணிடுங்க சார். இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிப்பதிவு செய்யப்படுது. ஒளி பதிவு 2 பதிவுமே செய்யப்படுது. சமூக தளங்களில் கொண்டு போறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய மைக்கில் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த இறைச்சல் இல்லாம இருக்கும். தயவு செய்து யாருமே அண்ணா அப்துல் ஹமீத் அண்ணா, உங்க மைக் ஆன்ல இருக்குங்கண்ணா. அண்ணா அப்துல் ஓகே, தயவுசெய்து நீங்க பேசும்போது மட்டும் நீங்க மைக் ஆன் பண்ணா போதும். தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி வைப்பதற்காக சென்னை வண்டலூரில் உள்ள BS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் அரபி மற்றும் இயலகத்தின் தலைவர் முனைவர் மௌலவி A. அப்துல் ஹை ஹசனை நத்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆடிபிள் தானா? எஸ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மாஷா அல்லாஹ் நீண்ட காலங்களாக சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய அஸ்கர் சார் அவர்களுடைய உழைப்பு நாமெல்லாம் வெட்கப்படத்தக்க உழைப்பு. நாங்க வெட்கப்படுறோம். அந்த அளவுக்கு சமுதாயத்தை ஏதேனும் ஒரு வகையில உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்துல மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் எடுத்து செய்ய முன் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சோஷியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், இந்த சமுதாய மேம்பாட்டு கல்வி, இதை ஒரு கோர்ஸாக, ஒரு புரோகிராமாக, இணைய வழி பயிற்சி வகுப்பாக தொடங்கி வைக்க அடியேன் என்னை தலைமையேற்று நடத்துமாறு கேட்டுக்கொண்டதற்கு இந்த தகுதி இல்லை என்றாலும் கூட இது போன்ற ஒரு வாய்ப்பை தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை விட இதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் பெருமக்கள் ஃபஹ்ருதீன் பாக்கவி ஹதரத்லாம் இருக்காங்க. இதுல இவங்களெல்லாம் இருக்க தலைமை என்பது ஒரு பங்கேற்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாள் உண்மையில் இந்த மீலாது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்திலே, அடுத்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடப்பது ஜாஹிலியா காலத்திலிருந்து மொத்த உம்மத்தையும் இஸ்லாமிய காலத்திற்கு கொண்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை ஒத்தது இது என்றால் அது மிகையல்ல. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு செய்த சேவைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்ததோ, குறிப்பிட்ட தொடர்பை சார்ந்ததோ அல்ல, குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் சார்ந்ததல்ல, மொத்த மனித வாழ்வையும் உள்ளடக்கியது. அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமான வழிகாட்டுதல்களை மிகப்பெரிய அளவில் வழங்கி இருக்கிறார்கள். அரசியல் கருத்துக்களை தெளிவாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வழிகாட்டுதல் மூலமாக இந்த உலகையே ஆட்சி செய்யும் பெரும் ஆட்சியாளர்களாக முஸ்லிம்கள் உருவெடுத்தார்கள் ஒரு காலத்துல, அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு. ஆனால் அந்த தத்துவமும் அந்த படிப்பினைகளும் எங்கே பெறப்பட்டது என்றால், எங்கே கற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில், அவர்களுடைய போதனைகள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை
ஒட்டகம் மேய்க்கற்றவர் என்று அவருடைய தந்தையார் ஏசி பேசி வளர்ந்த அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் இந்த உலகின் 1/3 பகுதிக்கு ஒரு பெரும் ஆட்சியாளராக, வெறும் சாதாரண ஆட்சியாளர் அல்ல, அத்தனை நவீன கருத்துக்களையும் நவீன சீர்திருத்தங்களையும் இந்த உலகிற்கு கொண்டு வந்து மனிதர்களுக்கு எந்த வகையிலேனும் நன்மையை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா தன திருமறையிலே கூறுகிறான், فَأَمَّا الزَّبَدُ فَيَذْهَبُ جُفَاءً وَأَمَّا مَا يَنْفَعُ النَّاسَ فَيَمْكُثُ فِي الْأَرْضِ. ஒரு சிறந்த உதாரணத்தோடு அல்லாஹ் விளக்குகின்றான். அந்த உதாரணம் பொதுவானதாக இருந்தாலும் கூட இந்த சமூகத்திற்கு பொருந்தக்கூடியது. فَأَمَّا الزَّبَدُ فَيَذْهَبُ جُفَاءً. வெள்ளம் கரை புரண்டு ஓடும் போது அதன் மேலே மிதந்து வரும் அந்த நுரைகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடும். ஜபத் என்றால் அந்த மேல மிதந்து வரக்கூடிய வெள்ளத்தின் நுரை. அதுவும் வெள்ளத்தில் ஒரு பாகம்தான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அது இருக்காது. ஜபத், அது நுரை. அதனால் எந்த பலனும் இல்லை, வெறும் காற்று குமிழிகள் அதெல்லாம். அம்மா மா யன்ஃபஉன் நாஸ். மக்களுக்கு எது பலன் அளிக்குமோ அந்த நீர், வெள்ளத்திலே கரை புரண்டு வருகிறதே, ஆற்றிலே கரை புரண்டு ஓடி வருகின்றதே அந்த நீர், அதுதான் பூமியிலே நிலைத்து நிற்கும். அது பூமியிலே நிலைத்து நிற்பதன் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு நன்மை ஏற்படும். எது நன்மையை தருமோ அதுதான் இந்த உலகத்திலே நிலைக்க முடியும். இந்த முஸ்லிம் சமூகத்தின் மூலமாக இந்த உலகிற்கு நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒரு காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மூலமாகத்தான் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்தன. அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் அஸ்கர் சார் சொன்னது போல எல்லா துறைகளிலும் இஸ்லாமிய அறிஞர்கள் முன்னோடிகளாக விளங்கினார்கள். வானவியல், அறிவியல், மருத்துவம், பொருளாதாரம், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுதல்கள். இன்று வரை மருத்துவ கல்விக்கு இப்னு சீனாவுடைய நூல் மேற்கத்திய நாடுகளிலே ரெஃபரன்ஸ் புக்காக இருக்க இன்று வரை இருக்கிறது அல்லவா? இப்ப இஸ்லாமிய அறிஞர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய சேவையும் இந்த உலகில் எந்த துறையும் தவற விட்டு விட முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த போதனைகளை வழங்கிய இந்த இஸ்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு குறிப்பாக போதனை கொடுக்கின்றது. நாம் இந்த உலகிற்கு சேவை செய்பவர்களாக, நம் மூலம் இந்த உலகிற்கு ஏதேனும் நன்மை கிடைக்கும் பட்சத்தில் தான் இந்த சமூகம் இருப்பது நல்லது என்று மற்றவர்களும் நினைப்பார்கள். இன்றைக்கு நம்மால் எதுவும் ஆகப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனா இப்போலாம் மேற்கத்திய நாடுகள்ல முஸ்லிம்களை பற்றியான கருத்து என்னவென்றால், இவர்கள் எல்லாம் கன்சியூமர்ஸ். ஒரு காலத்தில் நாம் கண்டுபிடித்தோம், இன்றைக்கும் அந்த கண்டுபிடிப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? யாரோ ஒருவர் அப்துல் கலாம் என்று ஒரு பெயரை சொல்லிக் கொள்வோம். அதுபோல யாராவது விரல் விட்டு எண்ணத்தக்க ஒருவரையோ இருவரையோ இவர் அதை செய்தார், அவர் இதை செய்தார் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பரவலாக இத்தனை பெரிய சமூகமாக வாழக்கூடிய நாம் மொத்த மனித சமுதாயத்திற்கும் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறோம்? சாரி அண்ணா ஹமீத் அண்ணா, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்கண்ணே, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஹமீத் அண்ணா, நீங்க உங்க அப்துல் ஹமீத் அண்ணா உங்க மொபைல்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டு இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த வகையில் இந்த சமூகத்திற்கு, அதிலும் குறிப்பாக சேவை சமூகத்திற்கு யாரால் செய்ய முடியும் என்பதை அஸ்கர் சார் சரியா பாயிண்ட பிடிச்சிட்டார். யார் மூலம் இந்த சமூகத்திற்கு சேவையை கொண்டு போய் சேர்க்க முடியும்? உண்மையில் மார்க்க ஞானம் உள்ளவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள், மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்பவர்களால் தான் மற்ற எல்லா விதமான சேவைகளும் சமூகத்திற்கு போய் சேர முடியும். இந்த மனித சமூகத்தில நாம் மொத்த மனிதர்களுக்கும், மொத்த மனித சமுதாயத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்றால் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் அந்த துறையோடு சேர்க்கப்பட்டு விடுவார். இந்த மார்க்க அறிஞர்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தோடு இணைக்கப்படுவார்கள். அவர்கள் செய்யும் சேவைதான் இஸ்லாமிய சேவையாக கருதப்படும். எனவே அந்த வகையில் சரியான டார்கெட்,
இங்க ஆடியன்ஸாக வந்திருக்கக்கூடிய டார்கெட்டட் பீப்புள் இருக்க, இதுதான் இங்க ஹைலைட். அந்த வகையில் இத்தனை பெரிய, அதுவும் 50க்கும் மேற்பட்ட தலைப்புகளை கொடுத்திருந்தாங்க. அத்தனை தலைப்புகளுக்கும் சரியான வழிகாட்டுதல்களை கோர்ஸ் ஒர்க்காக, சிலபஸாக வடித்து, அந்த சிலபஸை நம் மக்களுக்கு போதிக்கப்பட்டு அதன் மூலம் அவருடைய அறிவு வளரும் என்றால், அதுவும் அதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எதையும் விட்டு வைக்கல. குடும்பத்தையோ, பொருளாதாரத்தையோ, அரசியலையோ, வரலாற்றையோ, வரலாற்று பதிவுகளையோ எதையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா தலைப்புகளையும் ஒரு வருடத்தில் முழுதாக கொடுத்து விட முடியாது என்றாலும் கூட அறிமுகப்படுத்தி விட முடியும். அந்த அறிமுகத்திற்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் நாம் அவரவருடைய திறமை, அவரவருடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ப அந்த அந்த துறை சார்ந்தவர்களாக, சிறந்த அறிஞர்களாக உருவெடுக்க முடியும். அந்த வகையில் இந்த நிகழ்வு உண்மையில் காலத்தின் கட்டாயம் என்று முதலில் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக, இது போன்ற சூழ்நிலைகளில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் நம் மக்களுக்கு வர வேண்டும் என்பது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய இடங்களுக்கு இந்த போஸ்டரை எல்லாம் போஸ்ட் போட்டோம், நிறைய பகுதிகளுக்கு அனுப்பணும். ஆனால் அதற்குரிய ரெஸ்பான்ஸ் அளவாக இருந்தாலும் கூட இது தங்கங்கள், சொற்க தங்கங்களாக இது உருவாகி இதன் மூலம் பல்வேறு துறைகளுக்கு பரவுமானால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் இதில் கவனம் அதிகம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மதரசாக்களில், அரபிக் கல்லூரிகளில் மொபைல் போன் வைக்க முடியாது. அந்த மற்ற இடங்கள் போல இல்ல. மதரசா என்பது ஒரு பள்ளிக்கூடம் போலவோ அல்லது கல்லூரி போன்றதோ அல்ல. அந்த இடத்தில் வெளிப்படையாக, ஏதோ தெரியாமல் யாராவது ஒருவர் இருவர் வைத்திருந்தாலும் கூட வெளிப்படையாக சட்டப்படி ஒரு மாணவர், மதரசா மாணவர் மொபைல் போன் வைக்க முடியாது. இப்ப அவங்க இந்த ஆன்லைன் வகுப்புகள்ல கலந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களால் கலந்து கொள்ள முடியாது. இதில் அதிகபட்சமாக யார் கலந்து கொள்ள முடியும் என்றால், தற்போது இமாமாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்க கல்வி கற்று முடித்து விட்டு வேறு துறைகளிலோ, வேறு வேலைகளிலோ, பணிகளிலோ ஈடுபட்டு இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் இது போன்ற வகுப்புகளிலே, பயிற்சி வகுப்புகளிலே கலந்து கொண்டு இதன் மூலம் முழு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய ஆவா. அந்த வகையில் இந்த நிகழ்வை துவக்க விழாவில் இறைமறை ஓதி ஆரம்பித்து வைத்த முகமது இர்ஃபான் அத்தாயி, அதே போன்று அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கும் முகமது அஸ்கர், திட்ட இயக்குனர், பேராசிரியர் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் முஹிப்புல் உலமா முகமது மாரூப் ஹாஜியார் மற்றும் எஸ்ஏசி ஹமீத் ஹாஜியார், அமீனுத்தீன், இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து சாரோட முழு தொடர்பில் இருப்பவர்கள். அதே போல முகமது அப்துல் காதர் சார், ஆடுதுறை, அப்புறம் ஹலீல் பாக்கவி இருக்காங்களா? ஹலீல் பாக்கவி வந்துட்டாங்களா? இருக்காங்க, அவங்க ஆரம்பத்திலே வந்துட்டாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புரை வழங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய, உண்மையில் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி இவங்களைத்தான் கூப்பிட்டு சிறப்புரை கொடுப்போம். இளைஞர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்றால் கண்ணை மூடி சொல்றான் ஃபஹ்ருதீன் பாக்கவி. அவங்கள்ட்ட மாணவர்களை கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கவங்கள பாத்திரமாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நாவன்மையும் சிறந்த கருத்துக்களும், ஆரம்ப காலத்திலிருந்தே பொது அறிவோடு சேர்ந்த அறிவாற்றலை, மார்க்க ஞானத்தை வளர்த்து கொண்டவர்கள். இது போன்ற அறிஞர் பெருமக்களும் ரொம்ப குறைவு, நம்முடைய சமூகத்தில் ரொம்ப குறைவு. அதே போல இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஹுசைன் கனி, இவங்க எல்லாரையுமே மனமாற வரவேற்று கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 40-50 பேர் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமமானவர்கள், 1000 பேருக்கு சமமானவர்கள் என்பதை அடுத்த கட்டத்தில் நிரூபிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கலையும் இந்த கல்வியும் மற்ற நம்முடைய கிராஜுவேட்ஸ்க்கு, குறிப்பாக இஸ்லாமிய கல்வி கற்று வெளிவரும் மாணவ மாணவியருக்கு போய் சேர்ந்து இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவானால், மாற்றத்திற்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம், அதில் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே கோடிட்டு காட்டிக்கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்கல்லா ஹைர், பாரக்கல்லா ஃபிக் மௌலானா சாஹிப். மிக சிறப்பான தலைமை உரை நிகழ்த்தினீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அடுத்ததாக இந்த சிறப்புமிகு தொடக்க விழா நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்காக குவைத் தமிழ் இஸ்லாமிய கமிட்டியின் பொதுச் செயலாளர் பரங்கிப்பேட்டையைச் சேர்ந்த பாசமிகு மௌலானா கலீல் பாகவி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணா ஒரு செகண்ட் மௌலானா சார். அப்துல் ஹமீத் அண்ணா, உங்களுடைய அந்த ஸ்கிரீன் ஷேர் போயிட்டு இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் சார். பேசுகிறவங்களுடைய வீடியோ வெளியே வராது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் உங்கள் மொபைலை கொஞ்சம் செக் பண்ணுங்கண்ணே. அப்துல் ஹமீத் அண்ணா, உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் பேசுகிறவங்களுடைய வீடியோ வரும் வெளியில். கொஞ்சம் ப்ளீஸ் உங்கள் மொபைலை பாருங்கள். இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணுங்கண்ணா. வெரி குட், வெளியில் போயிட்டீங்க. ஜஸாக்கல்லா. பாகவத் சார், நீங்கள் தொடரலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பாஹிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நடத்தக்கூடிய சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் உடைய இந்த துவக்க நிகழ்ச்சிக்கு நம்மையும் வளைகுடா வாழ் தமிழர்கள் சார்பாக வாழ்த்துறை வழங்கிய ஒப்புதல் கொடுத்தமைக்கு நம்முடைய நன்றிகளை ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக பேராசிரியர் அஸ்கர் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இவர்களுடைய இணைய வழி இதழியல் கல்வியில் மாணவராக சேர்ந்து பட்டயத்தையும் வாங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே ஒரு மாணவராகத்தான் நம்முடைய வாழ்த்துறையை தருகிறோம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே பேராசிரியர் அஸ்கர் சார் அவர்கள் சமுதாயம் குறித்து பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய, அவர் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் சமூகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்ற ஒரு அவரிடத்துல மேலோங்கி இருக்கும். குறிப்பாக உலமா பெருமக்கள் குறித்து நான் அறிந்த வரையிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் வைத்திருக்கின்றார். சமூகம் உலமா பெருமக்களை எப்படி பயன்படுத்துகிறது என்பதால் நமக்கு எல்லாம் தெரியும். பள்ளிவாசல் இமாமாக இருப்பவர்கள் எந்த அளவிற்கு மிக மோசமான முறையிலே ஒரு சுய தொழில் செய்வதற்கோ அல்லது மேற்படிப்பு படிப்பதற்கோ இன்று வரை இவ்வளவு நவீனமான காலகட்டத்தில் கூட 99% மஹல்லா நிர்வாகங்கள் அதற்கு ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஏதோ குறிப்பிட்ட சில இடங்களில் ஒரு பெருநகரங்களில் அந்த இமாம் சென்று மேற்படிப்பு படிப்பதற்கு அல்லது வேறு விதமான தொழில்களை சுய தொழில்களை செய்வதற்கு அல்லது வேறு விதமான பலவிதமான சமூக காரியங்களை ஆற்றுவதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்களே தவிர 99% மக்கள் அதற்கு எந்த விதமான ஒத்துழைப்போ உறுதுணையோ வழங்குவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. வெளியே நிறைய சொல்லுவார்கள், இமாம்கள் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் மஹல்லா நிர்வாகத்திற்கு அவர்கள் தலைவராக வந்துவிட்டால், அவரிடம் ஓதிய பையனே முத்தவழியாக வந்துவிட்டால் அந்த ஆலிமுடைய கதி அதோ கதிதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இமாம்கள், ஆலிம்கள் என்பதை விட பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு மிக மிக முக்கியமாக அந்த மஹல்லாவை கட்டமைத்து செல்லக்கூடிய இந்த இமாம்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு முழு முயற்சியாக ஒரு 50 விதமான பாடத்திட்டங்களை உருவாக்கி இந்திய அரசியல் ஆரம்பித்து இறுதியில் தற்போது இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய மது ஒழிப்பு கொள்கையை வரை 50 பாடத்திட்டங்களை உருவாக்கி ஒரு சிறப்பான ஒரு தகவலை வடிவமைத்து இதை எல்லா ஆலிம்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க, பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. இதை நாமும் கூட பல்வேறு ஆலிம்கள் இருக்கக்கூடிய குழுமங்களிலே பதிவிட்டும், ஏறக்குறைய ஒரு 250க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுமங்களில பதிவிட்டும் கூட இன்னும் ஆலிம்களுக்கு இது குறித்து உண்டான விழிப்புணர்வு கிடைக்கவில்லையோ அல்லது இந்த வகுப்பில் சேர்ந்தால் எங்க நிர்வாகத்திற்கு தெரிந்து வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இன்னும் நிறைய பேர் இதில் சேரவில்லை போல் தெரிகிறது. இருப்பினும் முதல் முயற்சி, கல்வி என்பது தேடல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உத்துலுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன் என்று சொல்வார்கள். சீன தேசம் சென்றாலும் கல்வியை தேடு என்று. அந்த சீனா என்றதற்கு சிங்கத்தின் வாய் என்பது கூட பொருள் சொல்வார்கள். சிங்கத்துடைய வாயிலில் ஏதாவது ஒரு தகவல் கிடைத்தாலும் கூட அதை தேடி எடுத்துவிட வந்துவிட வேண்டும் என்று
ஒரு பொருளும் பொதிந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேடலினுடைய உச்சகட்டமாக இருப்பவர்கள் உலமா பெருமக்கள். எனவே அந்த உலமா பெருமக்கள் இந்த கல்வியை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. எனவே ஹிரா டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அகாடமி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இணைய வழி வகுப்பில் எல்லா ஆலிம்களும் உலமாக்களும் சேர்ந்து, அதே போன்று சமூக சேவைகளில் ஆர்வம் இருக்கக்கூடிய மற்றவர்களும் சேர்ந்து இதை இன்னும் தங்களுடைய அறிவை விசாலமாக்கிக் கொள்வதற்கு, தேடலை நிறைவு செய்வதற்கு, இன்னும் தொடர்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஆசை மட்டுமல்ல, மீண்டும் இதில் நானும் ஒரு மாணவனாக சேர்ந்திருக்கிறேன் என்ற தகவலையும் சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்மால் இயன்ற வரை நேரத்தை ஒதுக்கி, காரணம் நாமும் பல்வேறு தொடர் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட தகவல் அறிய உரிமை சட்டத்தின் வாயிலாக நிறைய தகவல்களை பெற்று நமது ஊருக்கும் சமூகத்திற்கும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். சமூகம் பயன்படுத்துகிறதோ இல்லையோ, ஆனால் நம்மால் இயன்ற அளவிற்கு உண்மை தன்மைகளை வெளிக்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் பல்வேறு துறைகளிலிருந்தும் தகவல்களை கேட்டு கேட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்திய அரசு கடந்த ஆட்சியில் அறிவித்த 512 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல், அதை பத்தி உலகமே மறந்து போச்சு. ஆனா அந்த தகவலை எடுத்து நாம் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்து கொடுத்தோம். அதாவது அந்த எவ்வளவு பேர் அந்த பணம் கட்டியிருக்கிறாங்க, அதில் எவ்வளவு மோசடி நடந்திருக்கு, அந்த கம்பெனி என்ன ஆச்சு, ஏன் பிரதமர் அதுக்கு விளம்பரதாரா நடிச்சாரு, எல்லா தகவலும் வாங்கி எல்லாம் கொடுத்தோம். ஒரு சில பத்திரிகைகள் அந்த செய்தியும் வெளிவந்தன. ஆனால் வழமை போல சமூக ஆர்வலர்கள் ஆளுங்கட்சிக்கு பயந்து அதை நடவடிக்கை எடுப்பதற்குண்டான காரியத்தில் இறங்கவில்லை. அது போன்று இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து, அதே போன்று இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் வாயிலாக நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எனவே நம்முடைய தேடலுக்கு இந்த ஒரு படிப்பும் ஒரு காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நாமும் சேர்ந்து கல்வி பயில ஆசைப்படுகின்றோம். நமக்கு தெரிந்த ஆலிம்களை, ஆலிமாக்களை, இமாம்களை எல்லாம் சேர்த்து விடுவதற்கும் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தொடக்க நிகழ்ச்சியில் நமக்கும் ஒரு வார்த்தைகளை சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கிய பேராசிரியர் அசரத் சார் அவர்களுக்கும் ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நிர்வாகத்திற்கும் நம்முடைய நன்றிகளை தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக் மௌலானா சாஹிப். கல்பாய் சாஹிபுடைய பணிகளை, சமுதாய பணிகளை நான் நீண்ட ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன். முன்பு குரூப் இருக்கும், குரூப் மெயில் ஒரு ஒரு இது இருந்தது, இப்போ கிடையாது குரூப் மெயில். அந்த குரூப் மெயிலில் தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகளை போட்டு வருவீங்க. குவைத்திலிருந்து தொடர்ச்சியாக மனுக்கள் போடுவீங்க, ஆர்டிஐ போடுவீங்க. மாஷால்லா, உங்களை போன்றவர்கள் தான் உருவாகணுங்கிறது அஸ்கர் சாருடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும் கூட. இன்ஷா அல்லாஹ் நம்ம உலமாக்கள் அதையும் அனைவரும் இது போன்று உலக விஷயங்களையும் தெரிஞ்சு நம்ம சமுதாயத்துக்கு பயன்பெறக்கூடியவர்களாக வேண்டும் என்று எல்லா இடத்துல பிரார்த்திக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் மௌலானா சாஹிப். ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எஸ்ஏசி ஹமீத் சாஹிப் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஜி, கேக்குது. கேக்குதா? நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். வாய்ஸ் வெளியில வருதான்னு நானே டெஸ்ட் பண்ண விட்டுருக்கேன். இல்ல நீங்க டயர்டா இருந்தாலும் வாய்ஸ் தெளிவா இருக்கு, ரொம்ப சொல்லன் இருக்கு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் கூறி துவங்குகின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய புனித குடும்பத்தினர், அவர்களுடைய ஆருயிர் தோழர்கள், சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர் பேராசிரியர் முகமது அஸ்கர் அவர்களே, அருள்மறை திருக்குரானின் வேத வரிகளை நமது முன்னால் ஓதி விடைபெற்றிருக்கின்ற சகோதரர் முகமது இர்ஃபான் அத்தாய் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் ஏ அப்துல் ஹை ஹசனி சார் அவர்களே, எனது தாய் சபை ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், பைத்துல் மாலினுடைய தலைவர் சகோதரர் அதிரை ஷாவுல் ஹமீத் ஹாஜியார் அவர்களே, துணைத் தலைவர் ஆவை அன்சாரி அவர்களே, எம்ஏகே அவர்களே, மௌலவி ஹலீல் பாகவி சாஹிப் அவர்களே, முஹிபுல் உலமா முகமது மஹரூப் காக்கா அவர்களே, எஸ் அமீனுddin சாஹிப் அவர்களே, மௌலவி ஃபக்ருddin ஃபாசில் பாகவி சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் சகோதரர்
ஹுசைன் கனி சாஹிப் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் உத்தம திருநபி உதய தின வாழ்த்துக்கள். மீலாத் முபாரக். சமீப காலமா ஒரு செய்தி நமது மீடியாவில் ரொம்ப அடிபட்டுட்டு இருக்கு. என்னன்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கூட்டணி இருக்குதா இல்லையா, தொடருதான்ட்டு. ஆனா ஒரு கூட்டணி உறுதியா தொடருது. ஐமான் சங்கத்திற்கும் பேராசிரியர் அஸ்கர் அவர்களுக்குமான கூட்டணி, ஹீரா ஸ்கில் அகாடமிக்குமான கூட்டணி நிச்சயமாக எந்த விதமான ஐயப்பாடுகளும் இன்றி தொடர்கிறது. பேராசிரியர் அஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ் அ மல்டி டாஸ்க்டு பர்சனாலிட்டி. ஒரு கல்லூரி பேராசிரியராக, இசைமுரசு வானொலியின் இயக்குனராக, ஐமான் மீடியா ஸ்டடீஸினுடைய இயக்குனராக, ஹீரா ஸ்கில் அகாடமியினுடைய இயக்குனராக, பத்திரிகையாளராக, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. சகோதரர் அவர்கள் அவங்களோட ஒரு 3 வருஷமா நான் தொடர்புல இருந்துகிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டுல இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் விரவி பரவி தமிழகம் முழுவதும் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், இன்னும் ஏனைய கல்வி நிலையங்களில் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற நான் முதல்வன் நிகழ்ச்சி ஒரு அரசாங்கத்தினால நடத்தப்படுது. அதனுடைய மினியேச்சர் வேர்ஷன் தான் பேராசிரியர் அஸ்கர் அவர்கள். ஐமானும் பேராசிரியர் அஸ்கர் அவர்களும் நம்ம ஐமான் மீடியா ஸ்டடீஸ் மூலமா டிஜிட்டல் மீடியா வகுப்புகளை இப்ப 2 ஆண்டுகள் முடித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை இந்த சமுதாயத்தின் சார்பாக தமிழகத்திற்கு நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம். அவர்களும் தொடர்புல இருக்காங்க. இந்த முயற்சியின் பலனாக பேராசிரியர் அஸ்கர் அவர்களுடைய ஹார்ட் ஒர்க், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அதன் பலனாக இன்னொரு புதிய ஒரு எஃப்எம் வானொலி துவங்கப்பட்டு இருக்கின்றது, ஒரு வலைத்தளம் துவங்கப்பட்டு இருக்கின்றது. அவர்களெல்லாம் இன்று இந்த சமுதாயத்தின் குரலாக மாறி இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அஸ்கர் சார் அவர்களுடைய சமுதாயத்துக்கு என்னமாவது ஒரு நன்மை நம்ம செஞ்சிட மாட்டோமான்ற அந்த ஆர்வம். இங்க பல்வேறு மிகப்பெரிய அறிஞர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள், கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மதரசாக்களுக்கு, ஆலிம் பெருமக்களுக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும். இந்த அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அவர்களையும் சென்று அடைய வேண்டும் என்ற உங்களது முயற்சியை நாம் பெரிதாக பாராட்டுகின்றோம். எஸ்ஐஎஸ் அகாடமியினுடைய இயக்குனராக நான் பணியாற்றிய காலத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ட்ரைனிங்கையாவது நம்ம ஆலிம்கள் மத்தியில கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு நியத்தோட பல்வேறு மதரசாக்களை நாம் நேரடியாக அணுகிய போது டாக்டர் அப்துல் ஹை ஹசனி சாஹிப் அவர்கள் சொன்னது போலவும், நமது ஹலீல் பாக்கவி சாஹிப் அவர்கள் சொன்னது போலவும், நாங்க போனப்ப நம்ம கிட்ட இதை நான் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல, அல்லா மேல ஆணையா குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல. என்ன ஜி வந்துட்டீங்களா நீங்க? சோ இப்போ மதரசாவே நடத்த விட மாட்டீங்க, இதுவும் அறகுறை, சோ தீனும் துனியா ரெண்டுமே இல்லாம நீங்க ஆக்க போறீங்களான்ட்டு கேட்ட அந்த ஒரு 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 என்னத்த சொல்றது, அப்படி ஒரு கேள்வி நம்ம முள்ளா தைக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு இடங்களையும் இந்த சமுதாயத்தை ஈஸியா போய் ரீச் பண்ணணும்னா, பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி ஜும்மா மேடைகள் அவ்வளவு பவர்ஃபுல்னார். அதே மாதிரிதான் மதரசாக்கள் மூலமாக வெளியாகின்ற ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் அப்ஸ்கில்லிங் ஆகி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் கற்று அவர்கள் மற்றவர்களுக்கும் அதை எத்தி வைப்பார்களாயின் இந்த சமுதாயம் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போகும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் எடுத்துட்டு வர்றாரு, அஸ்கர் சார் எடுத்துட்டு வர்றாரு. அதற்கான எல்லா ஆதரவுகளையும் நாமும் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கி வருவோம் இன்ஷா அல்லாஹ். இதுல ஆலிம்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இதுல இந்த நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் அல்லது மேக்சிமம் 50 பேர் தான் இருப்போம். மாணவர்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இதை இன்னும் அதிகம் எடுத்து சொல்லி பெரும்பாலான மதரசாக்கள்ல இருந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிச்சயமாக ஆலிம்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய நுழைவாயில்கள். ஆலிம்கள் சொல்றத நிச்சயமா இந்த சமுதாயம் கேட்கும். அவர்கள் எங்களுடைய
மார்க்கம் மட்டுமில்லாம உலகவியலிலும் அரசாங்கத்தை எப்படி ரீச் பண்றது, கெரியர் கைடன்ஸ் சம்பந்தமா அவர்களால எங்களுக்கு வழிகாட்ட முடிஞ்சா, நம் மக்களுக்கு வழிகாட்ட முடிஞ்சா அது போல ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கேரளாவில் அதை வந்து ஷகாஃபியா யூனிவர்சிட்டி வந்து அதை வந்து சாதிச்சு காட்டிருக்காரு. ஏபி காலம் சென்ற ஏபி முஸ்லியார் அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் வந்து அத இந்த குறுக்கிறதுக்கு மன்னிக்கனே காலம் சென்ற ஏபி முஸ்லிம் ஹயாத்தா இருக்கிறாமா? இல்ல நான் சொல்றவங்க ஐயோ இவங்க சகாஃபியா மதரசாவுடைய பெரியவங்க, அவங்கதான் காலம் ஆயிட்டாங்க இல்லையா ஏற்கனவே. இல்ல அவங்க இருக்காங்க, அபூபக்கர் முஸ்லியார் இருக்காங்க. அப்ப அபூபக்கர் முஸ்லியார் இருக்காங்களோ? சரி, அப்ப சென்ற வருடம் காலமானது யாரு? தம்பி இல்ல சிஷியன், அவங்களுடைய சிஷியன். அவங்க வந்து ஆலிம் லாயர், ஆலிம் என்ஜினியர், ஆலிம் டாக்டர்னு எல்லா துறைகள்லயும் ஆலிம்களை வந்து முன்னிறுத்தி இன்று கேரள முஸ்லிம்கள் வந்து நம்மை விட ஒரு படி முன்னேறி இருப்பதற்கு இவங்களுடைய முயற்சி ஒரு காரணம். அதே போன்ற ஒரு முயற்சியை ஒரு தனி மனிதரா வந்து அஸ்கர் சார் எடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரருள் அவருக்கு கிடைக்கட்டுமாக என்று துவா செய்தவனாக வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைர் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு. நம்ம ஐமான் சங்கத்தினுடைய பணிகளை வந்து அளவுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. கல்வி பணிகள் நிறைய செய்வதோடு வகையில சிறப்பாக சொல்லணும்னு சொன்னா, வெளிநாட்டில் இறந்து போனவர்களுடைய உடலை அனுப்பி வைப்பதற்காக பெரும்பாடுபடணும். அதை நான் வெளிநாட்டில் இருந்தோன்ற முறையிலையும் அந்த பணியில் நான் செய்தோன்ற முறையிலையும் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. அந்த வகையில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய இறந்து போன உடலை அனுப்பி வைப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் வந்து மஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு அற்புதமான பணிகள். அதில் வந்து ஐமான் வந்து முன்னிலையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் நிறைவான நற்கூலிகளை வழங்குவதற்கு அல்ல அடுத்தது பிரார்த்திக்கின்றேன். இந்த நேரத்தை நான் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இடையில நம்ம அதுல எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல பயான் இருக்கிறதுனால நிறைய இமாம்கள் அதுல கலந்துக்கிறதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க. மொத்தம் 82 பேர் இது வரைக்கும் நம்ம வகுப்புல 100 பேர் பிளான் பண்ணோம். 82 பேர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஆலிமாக்கள், மதரசாக்களுடைய பேராசிரியர் பெருமக்கள், நிறைய பேர் பெண்கள் இதுல இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நியத்தும் அதுதான். ஏன்னா நாம சொல்றதை டைரக்டா மதரசாக்கள்ல சொல்றதுக்கான வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காத சூழல்ல அந்த ஆசிரியர்கள் வழியாவது அதை நாம் கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த வகையில நமக்கு இன்னைக்கு இமாம்கள் கொஞ்சம் பேர் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி இருக்கிறவங்க நம்ம வகுப்புல வந்திருக்கிறாங்க. மஷாலா, மகிழ்ச்சியான செய்தி. அடுத்ததாக இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக டி பிளாக் மஜ்லிஸ் நிறுவனர், கிழக்கரையைச் சேர்ந்த பாசத்துக்குரிய காக்கா முஹிபுல் உலமா முகமது மஹ்ரூப் சாஹிப் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இந்த ஒரு சிறப்பான ஒரு அகாடமி துவங்க இருக்கிறதுக்கு என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. காரணம் என்ன? இப்ப இந்த அகாடமி மூலமா நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் சற்று சுருக்கமாக நம்ம ப்ரொஃபசர் அஸ்கர் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. நான் சொன்ன உடனேயே அதை ஒத்துக்கிட்டேன். இது ரொம்ப சிறப்பா செய்யுங்க, என்னுடைய ஒத்துழைப்பு இதற்கு உண்டு என்று சொன்னதுக்கு காரணம் சற்று முன்னால ஹமீத் காக்கா சொன்னாங்கல்ல அந்த சக்காஃபி மதரசாவை பத்தி, அதுதான் காரணம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஒரு மகிழ்ச்சியா சொல்றேன். இந்த மாதிரி நானும் அந்த மௌத்து செய்தி கேள்விப்பட்டு உடனே ஓடிட்டேன். போய் பார்த்தீங்கன்னா சாலையும் அப்படியே ஏபி முஸ்லியார் மாதிரியே இருந்தது.
அப்புறம் போய் பார்த்ததுன்னா அங்க சொன்னாங்க இல்ல இல்ல இது அவங்க இல்ல அங்க சக்கம் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க. ஸோ அதனால யாருக்கும் தவறு ஏற்படுறது வழக்கம்தான். போயிட்டு வந்து வைங்களேன், அது வேற விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏத்தி முஸ்லியாருடைய மகனார் ஹக்கீம் மௌலானா அவருடைய நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த சக்காதி மதரசாவுடைய சில செயல்பாடுகள் சொல்லும்போது நிறைய இந்த டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இந்த ஆலிம்கள், ஒரு பக்கம் ஆலிம்களா இருந்தாலும் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக பிற துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய மக்களையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக ரொம்ப தேவைப்படுகிறது. நான் அஸ்கர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த துறையில சற்று அதிகமாக கொண்டு செலுத்த வேண்டியது லாயர்ஸ். இன்னைக்கு எத்தனையோ நம்ம பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம், எத்தனையோ முஸ்லீம் இந்தியா முழுக்க நம்ம மைனாரிட்டி முஸ்லீம்கள் தான் அதிகமான சிறையில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு உதவிக்கு ஒரு லாயர்ஸ், வக்கீல்கள் நல்ல திறமையாக வாதம் புரியக்கூடியவர்கள், நாமன்மை மிக்கவர்கள். ஒரு சின்ன குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். கிரசன்ட் புகாரி ஆலிம் அரபிக் காலேஜ்ல இதுவரை 20க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் லாயராகி சென்னை இதுல ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நிறைய பேர் மாஜிஸ்ட்ரேட் ட்ரை பண்றாங்க, பாரிஸ்டர் அட் லாவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க லண்டன்ல. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான விஷயம். கிறிஸ்டியன் ஸ்கூலோட நானும் 1968வது மாணவர் சொல்லிக்கிறேன். 68 இன்ன வரையும் 3 வருஷம் மாணவர். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப அதைத்தான் சொல்ல வரேன். அதிகமான வக்கீல்கள் இருக்கும்போது முஸ்லிமுடைய உரிமைகள் நீங்க அதே மாதிரியான நீங்க எல்லாத்தையுமே சட்டத்தின் வழியாக நம்முடைய ஷரியத்து சட்டத்தை புறக்கணித்து இந்த சிவில் கோர்ட்டுக்கு இந்த மாதிரியான பொது சட்டத்துக்கு கொண்டு வர்ற காலத்துல அந்த முஸ்லீம் வக்கீல்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். ஸோ இது ஒரு காரணம், தொழில் சார்ந்த ஒரு கல்வி வேண்டும் என்பதற்கு. அதே சமயம் ஒரு பக்கம் நமக்கு சின்ன ஒரு கவலையும் வருது. என்ன கவலை என்றால், இவ்வளவு காலங்காலமாக உலக கல்வி கற்றுக்கொண்ட முஸ்லிம் இளைஞர்கள் மார்க்க கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாதம் பல நாளா வைக்கப்பட்டு அந்த காலம் கடந்து போய் இப்ப மார்க்க கல்வியை கற்றவர்கள் எல்லாருக்கும் உலக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டிய காலத்தை நம்ம நிக்க இருக்கிறோம். இது நமக்கு ஒரு துர்பாக்கியமான ஒரு ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைதான். இருந்தாலும் இந்த கவலைக்குரிய நிலையை இன்ப நிலையாக, சந்தோஷ நிலையாக மாற்றுவதற்கு இந்த ஆணிகள் மூலமா பெருமக்கள் இந்த உலகத்துடைய விஷயங்களையும் மார்க்கம் சார்ந்த இந்த உலகத்துடைய நிர்வாக விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்வது ஒரு நல்லதுதான். ஏன்னா அதான் ஆணிகள் தெரியாம இருக்கிறாங்க. சமீபத்துல நான் சென்னையில கார் வாங்க வேண்டியது. கார் வாங்குறதுக்காக எந்த கார் கம்பெனி அனுப்பினாலும் அது நீங்க பேங்க் மூலமாக வரணும், வட்டிக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வர்றாங்க. ஷரியத்து முறைப்படியே அந்த வட்டியும் வட்டி தானே, அதனால இது வேற ஒரு இதுல இஸ்லாமிய ஷரியத்து அடிப்படையில இஸ்லாமிய சிஸ்டத்து இருக்காங்கன்னா யாருக்கும் தெரியல. இதோட எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒன்றாவது வரதாக இருந்தாலும் அது எப்படி செய்வது ஷரியத்து அடிப்படையில், அது எப்படி ஒரு இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பொதுமக்களுக்கும் தெரியல, ஆளுங்களுக்கும் தெரியல, வட்டி ஹராமும் தெரியுது. ஆனா அந்த வட்டியை தவிர்த்து வேறு வழியில அது எப்படி கையாளுவது? ஏன்னா எல்லாருடைய அந்த கார் கம்பெனியும் அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஒன்றும் முழுக்க காசை கொடுக்குறான், இல்லைன்னு சொன்னா அந்த பேங்க் மூலமா போங்கன்னு சொல்றான். அப்ப அது மாற்று என்ன என்பதுலாம் பொதுமக்களும் தெரியாம இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அந்த ஆலிம்கள் அந்த இன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்னா என்ன, ஷரியத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு வாகனத்தை வாங்குவது, இப்படி அந்த உலகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அந்த ஆலிம்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது யாரும் சொல்ல மாதிரி ஒரு டவுட் இருந்து உங்களை ஆலிம்கிட்ட போய் கேளு, அவங்களுடைய ஷரியத்தும் கிடைக்கும், தரிக்கத்தும் கிடைக்கும். அதாவது உலகத்துறை தரிக்கத்து, ஆன்மீக தரிக்கத்து ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்து தரிக்கத்து, உலகத்து காரியங்களை எந்த வழியில கொண்டு போய் அதை செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலையும் அஸ்கர் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவை. ஆரம்பத்தில் அஸ்கர் சொன்னாங்க, சமுதாய முன்னேற்றத்தின் அக்கறை உள்ளவரை உருவாக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே இப்பொழுது எனக்கு தெரிந்து தமிழகத்துல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர் முதன்மையான மனிதர் நமது முகமது அஸ்கர் என்று சொன்னால் அது பிழை இல்லை. அந்த அளவு அவருடைய செயல்பாடுகள் ஒரு சிறப்பு இருக்கு. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு உதவி செய்வான். அதே சமயம் சொன்னாங்க, அந்த இமாம்களுக்கு உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்களும் தொழில்துறைகள் சம்பாதிக்க வேண்டும், மற்ற காரியங்களும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும், ஆளுங்களுக்கு தெரியும், தாக்கு உஸ்மானி சாஹிப் முஃப்தி முகமது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மகனார். தாக்கு உஸ்மானி சாஹிப் ஒரு மதரசாவுடைய பட்ட விழாவில் பட்டமளிப்பு விழா கலந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த இமாம்கள் வரக்கூடிய ஆளுங்கள் நாளைக்கு இமாம்களாக போகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. என்ன உபதேசம்? நீங்கள் இமாம்களாக பணி செய்ய போறீங்க பள்ளியாசலுக்கு. நீங்க பள்ளியாசல் உள்ள ஓதி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, வெளியே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், சமுதாயத்துக்கு முன்னேற்ற முடியாம பிரச்சனை வரும். அந்த நேரத்தை வெளியே இருக்க 4 பேர் சொல்லுவான்,
இந்த ஆலிமிசா இமாம் இருக்கா, அவர் வாட உள்ளே உட்காந்துக்கிட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்காரு, வெளியே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அந்த ஆலிமிசா இமாம் வெளியே வந்து இந்த சமுதாயத்துக்கான ஒரு தீர்வு சொன்னா, இந்த ஆலிமிசா ஏன் இந்த வேலை, அவர் வாட உள்ள உட்காந்து ஓதி கொடுத்துட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் வரத்தான் செய்யும். அதே மாதிரி இமாம்கள் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. இமாம்களே இன்னைக்கு நாம பாக்குறோம், இன்னைக்கு உலகம் முழுவதுமே வேற சமுதாயத்தை சார்ந்த குருமார்கள் மாதிரியோ பாதிரிமார்கள் மாதிரியோ செல்வம் படைத்தவர்கள் அல்ல, மிக குறைவானவர்கள் வேண்டாம் இருக்கலாம், பெரும்பாலானவர்கள் என்னென்ன வறுமை கூட்டுக்கு கீழே ஒரு சிரமத்தில் இருக்கிறார்கள், புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த புரிந்து கொண்டு இருக்கிறவங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்குது. அப்ப அந்த ஆலிமுடைய தேவை நிறைவேற்றிருக்காத போகும்போது ஏன் ஆலிம் அப்படி செய்யறாரு, ரசூல்லா வியாபாரம் பார்க்கலையா, அவங்க வியாபாரம் பார்க்கலையா, அதெல்லாம் ஆலிம்சா வெளியே போய் வியாபாரம் பார்க்க வேண்டியதானே, மற்ற நேரத்தை தொழில்துறை பார்க்க வேண்டியதானு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்ட ஆலிம்சா வெளியே போய் தன் தேவைகளை சிறப்பு சம்பாதிக்கப்பட்டான்னு வைங்க, குறிப்பா அந்த ரியல் எஸ்டேட் போவாங்க. அந்த நேரத்தை இவர் வீட்டுல யாருக்காவது யாசியம் வாங்க வேண்டியிருக்கும். அப்ப ஆலிம்சா தேடுவாரு, ஆலிம்சா அப்பதான் வெளியே விற்கிறாருங்க, ஒரு தொழில்துறை வியாபாரம்னா ஆலிம்சா காசுல தான் புரியும் சொல்லிவிடுவாங்க. அப்ப ரெண்டு பக்கத்துடைய இதுகளையும் அந்த இமாம்கள் அதை சமாளித்து அதுக்கு மேல உலக விஷயங்களை எல்லாம் கற்று அவர்கள் அந்த உலகத்துக்கு எத்தி வைக்க வேண்டும். அதனால அதுக்கு முயற்சியாக நம்ம உம்மு அஸ்கர் அவர்கள் சிறப்பான முறையில இந்த ஒரு ஏற்பாடை செய்து ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுக்கு நம்முடைய இல்லாதமான ஒத்துழைப்பை கொடுத்து நீங்க சொன்னாங்க நிறைய ஆளுங்க வர வேண்டி இருக்கிறது, அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டாங்கன்னு. உண்மையிலே எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கத்தான் செஞ்சு, எனக்கு ஒரு இடத்துல ஓதுறதுக்கு பேசுறது கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா இருந்தாலும் வாழ்த்துறையில முதலாவது வேலை என் பேரை விட முதல் சான்ஸ் எனக்கு கிடைச்சி பார்த்தா இப்ப மூணாவது சான்ஸ் 4வது சான்ஸ் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் இந்த முயற்சிக்கு நாம் எல்லோரும் நம்மளான அத்தனை ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒத்துழைப்பை கொண்டு இது சிறப்பாக நடப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த வக்கீல்களை முதன்மையாக வைத்து மற்ற துறைகளும் எல்லாருமே முக்கியமாக அவர்கள் அந்த ஷரியத்தையும் அந்த உலகத்துடைய உலகத்துடைய தரிக்கத்து விஷயங்களை ஷரியத்தின் அடிப்படையில் எப்படி செய்வது இரண்டையும் முறைப்படி அவர் கற்றுக் கொடுப்பாங்க. உலக மக்களுக்கு உலக கல்வி உள்ளவங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது. MBA படிச்சிருக்கிறார், கையான மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார், ஆலிம்சா 2வது கலிமா சொல்லி கொடுத்தா திணறாரு. அந்த மாதிரியான காலத்துலயும் இருக்குது. ஆலிம்கள் தான் அவங்களுக்கு அதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதே சமயம் மார்க்க அடிப்படையில இந்த உலக காரியங்களை எப்படி நடத்துவது என்பதை ஒரு இந்த நினைவு சொல்லியை கற்றுக் கொடுவதற்கு இந்த ஆலிம்களுடைய முயற்சி தான், ஆலிம்களுடைய பயிற்சி மிக முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் இந்த அகாடமி மிக சிறப்பாக அதனுடைய கடமை செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. நாமும் நம் மாணவன அத்தனை ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்படுத்தி நன்றி கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பரக்கல்லாஹ் ஃபீக் மௌலானா சாஹிப். காக்கா மௌரு சாஹிப் அவர்களுக்கு காக்கா பேசும்போது ஒரு தலைப்பு சொல்லியிருந்தீங்க, வட்டியில்லா பொருளாதார மேலாண்மை குறித்து. அந்த வட்டியில்லா பொருளாதார மேலாண்மை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இல்மையை மற்றவருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அஸ்கர் சாருடைய மாணவனாக இந்த பேஜில் போயிட்டு இருக்கேன், ஐமான் மீடியா ஸ்டடியில். ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு இன்ஷால்லா எங்களுக்கு அந்த அதை ஒரு வகுப்பாக எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இல்மை நாங்களும் கற்றுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்காம ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கேன். இன்ஷால்லா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை மற்றவர்களுக்கு உங்களுடைய இன்ப பகிர்ந்துக்குங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அடுத்ததாக அந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாழ்த்துறையாளராக அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனியினுடைய சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவின் தலைமை பொறியாளர் எஸ் அமீனுதீன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் ஹுசைன் கனி, ஆடியோ கேக்குதா? கேக்குதுங்கண்ணா, கேக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஏற்றக்கூடிய இமாம் அப்துல் ஹை அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை இந்த கல்வி வழிகாட்டியை ஏற்பாடு செய்திருக்கூடிய சகோதரர் முகமது அஸ்கர் அவர்களே, மற்றும் எண்ணற்ற உலமா பெருமக்கள். ஏன்னா உலமா பெருமக்களிடமிருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் தவிர நாங்கள் உலமா பெருமக்களுக்கு முன்னால் உரையாற்றும் என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. இது ரொம்ப இலகுவான இல்லையா? மாணவர்கள்
மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில பேச சொன்னா ஈஸியா பேசிடலாம். வாத்தியாருக்கு முன்னாடியே பேசணும்னா அதுக்கு நிறைய வந்து தயாரிப்பு வேணும். இருந்தாலும் வந்து எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை, என்னுடைய அறிவுக்குட்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக வந்து இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால்கள் ரொம்ப அதிகம். இது முன்னாடி பேசக்கூடிய அவங்க ஒரு மௌலானா சொன்னாங்க வந்து உலமாக்கல் வந்து உலக கல்வியை கற்றுக்கொள்ள வந்து ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியை வந்து 2 கல்வியாக பிரிக்கவே இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உலக கல்வி மார்க்க கல்வி எங்கேயுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு படி மேலே வந்து சொல்லியிருக்காங்க, என்னன்னா யா அல்லாஹ் எங்களை பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பாயாக, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. தவிர நீங்க உலக கல்வியிலிருந்து வந்து எங்களை பாதுகாப்பான்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படிங்கிறான். நீங்க எனக்கு உலகத்தையும் கூட மறு உலகத்தையும் கூட இவ்வுலகத்தையும் கேட்க சொல்றேன். அல்லாவே சொல்றேன் நீங்க கேளுங்க, இந்த உலகத்தையும் கேளுங்கிறான். அப்ப உலக கல்வியை கற்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமோ இல்ல ஒரு தவறான இது பழக்கமோ இல்ல. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் வந்து சமுதாயம் இன்றைய சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். சமுதாயத்துல வந்து ஒழுக்க சீர்கேடு அதிகமா இருக்கு. சமுதாயத்துல வந்து இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வந்து என்ன வேலை வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு, படிச்சிருக்காரு. நிறைய ஊர்ல இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், படிச்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரு புரிதல் இல்லை, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப எங்கே போவாப்பிலையும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து வழிகாட்டுவதற்கு இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் இமாம்கள் தங்களுடைய ஆளுமைகளை பற்றியும் தங்களுக்குள்ள அந்த ஒரு சக்தியை குறித்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது எனக்கு. எனது இமாம்கள் அந்த அளவிற்கு வந்து இன்றைய சமுதாயத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உருவாக்க வேண்டும் என்றால் அது உலமாக்களால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் பண்ணிட முடியாது. பேச்சாளர்கள் வந்து பேசிட்டு போயிடலாம், ஆனால் அது தொடர்ந்து வந்து எதையுமே எந்த ஒரு செயலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யும். அப்பதான் வந்து அந்த செயலுக்கான விளைவு ஏற்படும். அது யாரு பண்ண முடியும்னா உலமாக்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஏனென்றால் உலமாக்கள் வந்து மக்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளும் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஒரு வாய்ப்பை பெற்ற உலமாக்கள் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஒரு தீன் அந்த வந்து பிறருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்து உலமாக்களுக்கு கிடைத்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க வந்து, இன்னும் சொல்லும் பொழுது உலமாக்கள் வந்து நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்றான் அப்படின்னு. இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா பிறகு வந்து உலமாக்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ஒரு பாக்கியமும் சக்தியை பெற்ற உலமாக்கள் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்றால் அந்த உலமாக்கள் தங்களை இன்னும் மென்மேலும் வந்து அவர்கள் வந்து அவருடைய ஆற்றலையும் அறிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்னென்ன பாக்குறான் அஸ்கர் சாப் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 50 தலைப்பு, இது ஒவ்வொரு தலைப்பும் இன்றைய வந்து ரொம்ப தேவையான தலைப்பா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு மௌத்தா போயிட்டாரு ஒரு வீட்டுல, அவருக்கு ஒரு எந்த அளவிற்கு வந்து ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கணும்னா என்ன செய்யறதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது உலமாக்கள் படித்தவர்களுக்கே தெரியாது. படித்தவர்களுக்கு இந்த வாரிசு சர்டிபிகேட்னா ஒரு வருமான வரி ஆபீஸுக்கு போவார். வருமான வரி ஆபீஸுக்கு போனா அங்க வருமான வரியில சொல்லாப்புல முதல்ல நீங்க போயிட்டு நீங்க வாரிசு சான்றிதழ் கொண்டு வாங்க, அவர் அவங்க அத்தா இல்ல அவங்க அம்மா இல்ல, அப்பதான் அவருக்கு தெரியும் இதுவரைக்கும் வாரிசு சான்றிதழ் வாங்கவே இல்லையாப்பா எப்படி வாங்குறது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர் தனிப்பட்ட முறையிலே அதை வந்து ஒரு கொஞ்சம் அவர் படித்தவராக இருந்தால் இன்னும் 4 பேர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை தேடி எடுக்கிறதுக்குள்ள இதே மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு. இது எல்லாம் வந்து ஒரு தனி மனிதர் சந்திக்கக்கூடியது, சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. சமூகம் இன்னைக்கு பாக்குறோம் தொடர்ந்து வந்து நம்ம இந்த சமூகம் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த சமூகத்தினுடைய இருப்பு வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. இந்த சமூகத்தினுடைய வந்து இந்த இஸ்லாமிய பழக்க வழக்கம் நீங்க ஒரு இஸ்லாமியனா பிராக்டிஸ் பண்ணணும்னா பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிறது. அப்ப வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து போறோம் இந்த சட்டத்தை வந்து வக்ஃபு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லாரும் வந்து ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல வந்து இமெயில் அனுப்பிக்கிருக்கான். அப்ப அதனுடைய தெளிவு வந்து எத்தனை பேர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு தொலைக்காட்சி மீடியாவிலே விவாதம் நடத்துகிறது என்றால்
நான் கேட்கின்ற கேள்வி, எத்தனை உலமாக்கள் வந்து அதில் சரியான பதிலை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இல்லையா? அந்த இதுல வந்து ஏன்னா வெறும் மார்க்க கல்வி இருந்தா மட்டும் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லிட முடியாது. உலகத்தோட நடைமுறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்த இஸ்லாமிய சட்டங்களினால் எந்த அளவிற்கு நன்மை இருக்கின்றன என்பதை இன்றைய காலத்தோடு தொடர்போடு விளக்கக்கூடிய அளவிற்கு நாம் அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஒரு வலைத்தளத்தில் படிக்கும் பொழுது அந்த வலைத்தளத்தில் கேள்வி கேட்கின்றார், இஸ்லாத்துல நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஊர்ல எலக்ட்ரிசிட்டி இல்ல, அதற்கு என்ன தீர்வு இருக்குன்னா, அதற்கு சரியான ஒரு விவாதத்தை ஒரு பதிலை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம சொல்றோம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வினுடைய தீனிலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த வழிகாட்டுதல்ல எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கு, நிச்சயமாக தீர்வு இருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்ல. அதை வந்து சரியாக வந்து நாம் விளக்குவதற்கு அந்த அறிவையும் ஆற்றலையும் பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? பொது தளத்துல போகும் பொழுது அங்க எல்லாம் நம்மளுடைய குவாலிபிகேஷனோ இல்ல நம்மளுடைய அறிவையோ வந்து வெளிக்காட்டும் பொழுதுதான் தெரியும். அப்ப அதற்கான ஒரு முயற்சி முன்னெடுப்பு சகோதரர் அஸ்கர் சாப் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இது அவர் செய்யக்கூடிய தொடர் முயற்சிகளிலே இது ஒரு மிக மாபெரும் முயற்சி. இந்த முயற்சி என்னன்னா, சமுதாயத்தினுடைய முதற்கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கல். இந்த வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் எது? இன்னைக்கு உலமாக்கல் வந்து இதில் பங்கேற்கக்கூடிய உலமாக்கல் எல்லாம் தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதனுடைய முழு பலனும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேரும். அப்ப அதற்கான ஒரு முயற்சி வந்து நாம் கேட்டுக்கொள்ளக்கூடியதெல்லாம் வந்து இந்த உலமாக்கல் என்னன்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும். உலமாக்களுக்கு என்னன்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும். நான் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்க வேண்டும். எந்த அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு ரொம்ப பாக்குறான், என் பிள்ளைய போய் ஒரு ஸ்கூல்ல படிக்க போடுன்னா நல்ல ஸ்கூல் இருக்கு, ஆனா அதுல மார்க்க கல்வி இல்ல நல்ல மார்க்க கல்வி இருக்கு, அங்க உலக கல்வி இல்ல. இது ரெண்டும் கிடைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ரொம்ப கம்மி. அப்படியே போனாலும் அந்த கல்வி நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தா படிக்க முடியும், கம்மியான காசு கொடுத்து படிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப இதற்கான உலமாக்கல் வந்து என்னன்னா, அடுத்து எந்த அளவிற்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அங்கே உலக கல்வியும் இஸ்லாமிய கல்வியும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அடுத்து ஒரு மேம்பட்ட நிலையிலே போக வேண்டும். எல்லாரும் நம்ம நினைக்கிறது இதுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும்னு. நிச்சயமாக யாருக்கு சிந்தனையும் ஆற்றலும் இருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதாரம் அல்லாஹ் தால கொடுப்பான். நீங்க அல்லாஹ் தால என்ன சொன்னா, வல்லதீன ஜாஹத ஃபீனா லனஹதியன்ன சுபலனா, நீங்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் முயற்சி செய்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய பாதையை இலகுவாக்குகிறான் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பாக்குற இன்னைக்கு பாக்குற வந்து எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனை பல்கலைக்கழகங்கள் எப்படி உருவாகின, அவங்கள்ட்ட எல்லாம் காசு கிடையாது. அந்த பல்கலைக்கழகங்கள் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் உருவானதெல்லாம் அலிகர் யூனிவர்சிட்டி பாக்குறான். அலிகர் யூனிவர்சிட்டி ஒவ்வொரு செல்வந்தர்கிட்டையும் போய் காசு கேட்டாரு. ஒருத்தர்லாம் அவர் மூஞ்சியில காரி துப்புனார். அவர் தன்னுடைய முயற்சியை விடல. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அலிகர் யூனிவர்சிட்டியில பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகி வெளியில உலகம் பூரா பரவி இருக்கிறார்கள். நீ ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி எடுத்துங்க, ஏன் நம்ம ஊர்ல ஜமால் முகமது யூனிவர்சிட்டி எடுத்துங்க, இல்ல நியூ காலேஜ் எடுத்துங்க. இதெல்லாம் பலருடைய முயற்சிகள். அவங்க எல்லாம் காசு இருந்து காலேஜ் திறக்குங்கிற அந்த நோக்கம் இல்லையா. ஒரு சிலரை தவிர பலர் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உறுதியும், இதன் மூலமாக இறைவனுடைய ஓப்பை பெற வேண்டும், மறுமையில எனக்கு ஒரு மிகப்பெரிய கூலி வேண்டும் என்ற அந்த உந்துதல் தான் அவர்களை அந்த அடுத்த கட்டத்திற்கு நோக்கி சென்றது. அதனால இங்க உலமாக்கள் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த முயற்சி இது இன்னைக்கு நின்ற போது கிடையாது. இது தொடக்கம், இது ஒரு வருட பயிற்சி. இந்த பயிற்சியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை முழுமையாக உள்வாங்கி அந்த பயிற்சியினுடைய பலனை சமூகத்திற்கு எடுத்து நான் சொல்றேன், முதல்ல உங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் ஹலாலான வழியில சம்பாதிக்கிறது. எங்கேயாவது உலமாக்கள் உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க முடியாது. இஸ்லாம் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது இல்லையா? அப்ப உங்களுடைய திறமைகளை மாற்றலை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னிறைவாக நாம் உருவாகி கொள்ள வேண்டும். அப்படி உருவாகும் பொழுது நீங்க எந்த ஜமாத்தையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. மௌலானா சொன்னாரு, என்னை கூப்பிடும் பொழுது நான் இங்க ஒரு வியாபாரம் பார்க்கும் பொழுது நான் ஒருத்தர் என்னைய கூப்பிடாரு, யாசின் ஓதுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் வருத்தப்படுவாருங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்,
நான் இந்த சேவையை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவனாக மாறுகின்றேன். என்னுடைய பொருளாதாரத்திற்கு இந்த ஜமாத்தை சார்ந்தவனாக நான் இருக்க போவதில்லை. எனக்கு நானே பார்க்கிறேன். இமாம் ஹனீஃபா அவர் மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடை அதிபதி. அவர் இமாம் ஹனீஃபா இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும். வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உலமாக்கள் எல்லாம் தங்களுடைய தேவைகளை தாங்களாகவே நிறைவேற்ற மிகப்பெரிய பல்வேறு தொழிலை நடத்தக்கூடிய தொழில் அதிபர்களாக இருந்தார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்னாங்க அவங்க மௌலானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்னன்னா ஒரு பெரிய வியாபாரி இல்லையா? அவங்க ஆரம்ப காலகட்டத்துல நுபுவத்துக்கு முன்னாடி அவங்க மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாங்க. அந்த அளவிற்கு தொழில். அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மதீனாவிற்கு சென்று நிறுவியது எதுன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போய் முதல்ல மார்க்கெட் தான் திறந்தாங்க. முதல்ல 3 விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலை கட்டினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, போய் அந்த மதீனாவுடைய மார்க்கெட்டு, அது வரைக்கும் யூதர்கள் கையில் இருந்த மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு ஒரு முஸ்லிம்கள் நியாயமான விலையிலே பொருளை வாங்க முடியும், விற்க முடியும் என்ற ஒரு மார்க்கெட்டை திறந்தாங்க. என்ற பொருளாதாரம் இன்னொரு சொன்னாங்க வட்டி இல்லாத வங்கி. வட்டி இல்லாத வங்கிக்கு நம்ம என்னன்னா நம்ம முதல்ல இந்த பொருளாதாரத்தை நிறுவ வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் வேண்டும். நீங்க இந்தியால தொடர்ந்து எனக்கு நல்லா தெரியும், அப்துல் ரகீப் சாப் அப்படிங்கிற இஸ்லாமிய பவுண்டேஷன் நிறுவனத்தை சார்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில இஸ்லாமிய வங்கி வேண்டும் என்று. அப்ப இதற்கெல்லாம் உருவாக வேண்டும் என்றால் அறிவு சார்ந்த மக்கள் வேணும். உலமாக்கள் அந்த இப்பயும் காலம் சென்று விடவில்லை. உலமாக்கள் இப்பயும் டிகிரி முடிக்க முடியும், மேற்கொண்டு படிக்க முடியும். அப்ப ஒரு இஸ்லாமிய பேங்க் உதாரணத்திற்கு இந்தியாவிலேயே வருது. இந்தியாவில இல்ல, அரபு கண்ட்ரிகளிலேயே இஸ்லாமிய பேங்குகள் வேலை பார்ப்பதற்கு சிஇஓ யாருன்னா இஸ்லாமியர் கிடையாது. ஏன்னா அவருக்கு உலக கல்வி இருக்கு, மார்க்க கல்வி. பேங்கை பத்தி, இஸ்லாமிக் பேங்கை பத்தி தெரியல. ஒரு இஸ்லாமிக் பேங்கை பத்தி தெரிஞ்சது யாருன்னா மாற்று மதத்தவர்கள். அவர் தான் அதுல சிஇஓ இருக்காரு. பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தான் இருக்கு. அப்ப இது 2 இருக்கக்கூடிய ஆட்கள் கிடைப்பது அரியுது. அப்ப உலமாக்கள் அந்த தாங்கள் உருவாக வேண்டும், இல்லது ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். ஒரு தலைமுறை, அறிவு சார்ந்த தலைமுறை. இன்னைக்கு திறமை. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் இளைஞர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, ஆனா திறமை இல்ல. ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டா அதற்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு அவருக்கு திறமை கிடையாது. அதற்கு திறமையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் ஆள் இல்ல. இப்படி இது தமிழகத்தினுடைய நிலைமை. இந்தியாவுல அடுத்த மாநிலங்களை நம்ம பார்த்தோம்னா அங்க இதை விட மோசம், கல்வியே இல்லாம இருக்கு. பல மாநிலங்களிலே படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் இல்லை, காலேஜுகள் இல்லை, படிப்பதற்கு வசதி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தமிழ்நாட்டுல அல்லாஹு தஆலா ஓரளவிற்கு வசதியான மக்கள் இருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு இல்லையா? எத்தனையோ பேர் ஈமான் சங்கம் மாதிரி எத்தனையோ பேருக்கு பள்ளி மாணவர்களுக்கு அந்த கல்லூரி படிப்பதற்கும் வசதி அளிக்கக்கூடிய எத்தனையோ தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அந்த சோசியல் மீடியால போட்டா ஒரு அடுத்த 5 நாள்ல கொடுக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அப்ப இதற்கான இது ஒரு நல்ல களம். இந்த களம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் பேராசிரியர் அஸ்கர் சாஹிப் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த உடல் நலத்தையும் கொடுத்து இந்த சமூகத்திற்கு மென்மேலும் இதுபோல பல முத்தான திட்டங்களை அவர் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் துஆவும் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு படிப்பை சரியாக பயன்படுத்தி நீங்களும் இந்த சமூகமும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கோரியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர்தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பரக்கல்லாஹ் ஃபீக் அமீன் சாஹிப் அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. அடுத்ததாக இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியினுடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் ஆடுதுறை ஜனாப் MA முகமது அப்துல் காதர் சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஹீரா டெவலப்மெண்ட் அகாடமி நடத்தும் சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் தொடங்கிய ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்ட இயக்குனர் நமது டாக்டர் பேராசிரியர் முகமது அஸ்கர் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இறைமறை வசனம் ஓதிய முகமது இர்ஃபான் அத்தாயி கல்லூரியின் மாணவராகிய அவர்களுக்கும், தலைமை உரை வழங்கிய மௌலானா முலவி டாக்டர் அப்துல் ஹைன் ஹசனி
நதுவி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய முஹிபுல் உலமா கிழக்கரை முகமது மாரூப் காக்கா அவர்களுக்கும், நமது ஐமான் சங்கத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளராகிய SAC ஹமீத் அண்ணன் அவர்களுக்கும், முஹிபுல் உலமா கலீல் பாக்கவி அவர்களுக்கும், அமீனுதீன் அபுதாபில் வசிக்கக்கூடிய அவர்களுக்கும், எனக்கு பின்னால் சிறப்புரை வழங்க இருக்கின்ற பத்ருதீன் மௌலானா மௌலவி வாசில் பாக்கவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வெகு நாட்களாக நமது சமுதாயத்தின் பல பேர்களின் மனதில் ஏற்பட்ட ஏக்கத்தை தணிக்க இந்த முயற்சி பெரும் முயற்சியாக இருக்கின்றது. காலத்தின் அவசியத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட சிறந்த முயற்சிகளில் இந்த முயற்சி சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நம்முடைய திட்ட இயக்குனர் அவர்கள் அஸ்கர் சார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக நமது ஐமான் சங்கத்தின் மூலம் அவர்கள் நடத்தப்பட்ட தொடர்ந்து மூணாவது முறையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மீடியா ஸ்டடீஸ் என்ற வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐமான் சங்கத்திற்கும் அவர்களுக்கும் நீண்ட கால தொடர்புகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த அஸ்கர் சார் சொன்னது போல இந்த நிகழ்ச்சியின் வெற்றி என்பது உலமாக்கள் ஒரு சாதாரண தேவைகளாக இருந்தாலும், உலக தேவைகளாக இருந்தாலும், நம்ம அமீதியான அவங்க சொன்னது போல சின்ன தேவைகள் இருந்தாலும், விவோ ஆபீஸ் போறதா இருந்தா கூட உலமாக்களை அணுகினால் அவர்கள் யோசனைகள் சொல்வார்கள் என்ற ஒரு நிலை எப்பொழுது நமது சமுதாய மத்தியில் வருகின்றதோ அப்பொழுதுதான் நமது இந்த நிகழ்ச்சியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது போன்ற நிகழ்ச்சி அந்த போன்ற ஒரு சில மக்கள் பயன்பெற அதுபோல உலமாக்களை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாக இருக்கும் என்று சொல்றவனாக, ஒரு மனிதன்கிட்டேருந்து எது வேண்டாலும் நம்ம எடுத்துடலாம், ஆனா கல்வியை மட்டும் நம்மளால கல்வி கற்ற மனிதரை கல்வியை மனிதர்கிட்டேருந்து மனதிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வியை நமது ஒவ்வொரு வகையிலையும் சமுதாயத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றக்கூடிய நமது அஸ்கர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். வெகு நேரம் நேரத்துக்கு இதுக்கப்புறம் சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். வெகு நேரம் எடுக்க நான் விரும்பல. இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துறை வழங்க அனுமதி கொடுத்ததுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பரக்கல்லாஹ் ஃபீக். மாஷாஅல்லாஹ் சுருக்கமா முடிச்சிட்டீங்க நேரத்தின் நேர்மையை கருதி. ஹீரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நடத்தும் சோஷியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடி சமூக சமுதாய மேம்பாட்டு பயிற்சி வகுப்பின் துவக்க விழா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்புரை நிகழ்த்தவிருக்கும் சென்னை மண்ணடியில் உள்ள மஸ்ஜித் லஜ்னதுல் முஹ்சினின் பள்ளியின் தலைமை இமாம் மௌலவி எஸ் பஹ்ருதீன் ஃபாசில் பாகவி அவர்களை சிறப்புரை வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களே இவர்களே என்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே மற்றும் வாழ்த்துறைகளை எல்லாம் சிறப்புரையாக வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களே, காக்காமார்களே மற்றும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்துக்குரிய அப்துல்லாஹி ஹசனி நபி அவர்களே, இவைகள் அனைத்துக்கும் முத்தாய்ப்பான எங்களுடைய ஆசிரியர் டாக்டர் முகமது அஸ்கர் சார் அவர்களே, துபாய் ஐமன் அபுதாபி சங்கத்தின் சார்பாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் 3வது ஆண்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்ற மாணவன் நான். வேற நீங்க சிறப்புரை அப்படிலாம் இல்லை, ஒரு சாருடைய மாணவன், அஸ்கர் சாருடைய மாணவன். இப்ப எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆரம்பத்துல இருந்து எல்லோருடைய பேச்சையும் கேட்டேன். எல்லாரும் பேசினாங்க, நல்ல ஆலோசனைகள் ஆளுங்களுக்கு தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
நான் ரொம்ப 10 மணிக்கு முடிக்கணும். இது அதான் நம்மளுடைய டைமிங். எப்ப ஆரம்பிக்கிறோன்றதல்ல, எப்ப முடிக்கிறோன்றது ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதனால நீண்ட நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப முக்கியம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள், ஆலிம்கள். அவர்கள் ஆலிம்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க இதுல. ஏன்னா மாணவர்கள் மதரசால ஓதக்கூடியவர்களுக்கு அதனுடைய வாய்ப்பு ரொம்ப கம்மி என்பதை தலைமையுறையிலேயே தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதனால ஆலிம்கள் தான். ஆலிம்களை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. நமக்கு 2 பொறுப்பு இருக்கு. ஒண்ணு நாம் கற்றுக்கொள்வது, 2வது பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த 2 இருக்கிறதுனாலதான் ஆலிம்கள் சிறப்புக்குரியவர்கள். இப்ப நமக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணுங்கிறது தெரியணும். இப்ப நம்ம குர்ஆன் தெரிஞ்சது, ஹதீஸ் தெரிஞ்சது, அதே போல சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளும் நமக்கு முன்னாடி வேணும், நமக்கு தெரியணும். சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம எப்படி கையாடுறது என்பது நமக்கு புரியணும். இப்போ நான் மண்ணடியில இருக்கிறதுனால, சென்னையுடைய ஹார்ட் சிட்டி அது, அதனால எல்லா விஷயங்கள்லயும் நம்ம அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மண்ணடியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை பொறுத்தவரை எல்லாரோடும், இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் துணிஞ்சு தைரியமாக முன்னின்று நடத்துற அளவுக்குண்டான அனுபவங்கள் கிடைக்குது சின்ன வயசுலேயே. இந்த அனுபவங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம யாரையும் ஓரம் கட்டாம, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன சொல்லிட்டு தந்துட போறாரு, இவர் என்ன செஞ்சிட போறாரு, இவர்த்தேர்ந்து என்னால என்ன கற்றுக்கொள்ளும் அப்படி நினைக்காம, எவ்வளவுதான் நாம இருந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம்மள்கிட்ட கல்வி மேலீடு இருந்தாலும் கூட, நமக்கு ஆலோசனைகள் சொல்கிற யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நாம உயர்வோம். நம்முடைய உயர்வு அடுத்தவர்களிடத்துல கேட்கறதுலதான் இருக்கு. நாம இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு. நம்முடைய கபுரு வரைக்கும் நாம கேட்க வேண்டியது இருக்கு. கல்வி அளவே கிடையாதும்பாங்க. கபுரு வரைக்கும் நம்முடைய கல்வி தேவை. அடுத்தவங்கள்ட்ட கற்றுக்கொண்டே இருக்கணும். எதை கற்றோமோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அஸ்கர் சார் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, ஆரம்பத்துல சொன்ன விஷயம், ஆலிம் என்பவர் வெறுமனே துஆவுக்காக வேண்டியோ அல்லது தொழுகைக்காக வேண்டியோ மட்டும் சமுதாயத்தால் அணுகப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. சமுதாயத்தின் எல்லா தேவைக்கும் உண்டான அணுகுதல் ஆலிம்ட்டு இருக்கணும். ஒரு சந்தோஷமான செய்திய இங்க இருக்கக்கூடிய எல்லா தனவந்தர்கள், நீங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம்களுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவர்கள். உலமாக்களை எப்படியாவது முன்னேற்றணும், உலமாக்களுக்கு எப்படியாவது டெவலப்மெண்ட்ல அவங்களை கொண்டு வந்துடணுங்கிற அந்த சந்தோஷத்தில் உள்ளவங்க. அதனால அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்க ஆலிம்கள் சார்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் இப்போது இருக்கக்கூடிய ஆலிம்கள் ரொம்ப விஷயங்கள்ல கைத்தேர்ந்தவர்களாக, திறம்படைத்தவர்களாக, திறன் உள்ளவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் மாறிக்கொண்டே வர்றாங்க. ஒரு ஜமாத்துல் உலமாவுடைய சபையின் மூலமாக, ஜமாத்துல் உலமா சபை எல்லா விதமான அரசியல் ரீதியான விஷயங்களிலும் கூட ஒவ்வொரு மஹல்லாவிலிருந்து, வக்போர்டுடைய இந்த மசோதாவுக்கு கூட ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் கையெழுத்து இயக்கங்கள் நடத்தி வெற்றிகரமாக அதை நடத்த முடியும் என்கிற நிலையை உலமாக்களை கொண்டு நடத்தி இருக்கிறோம். அப்ப உலமாக்களால் சாதிக்க முடியும் என்கிற நிலை. நான் அதனாலதான் சொன்னேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட். யாரு? அஸ்கர் சாருடைய ஒரு ஸ்டூடெண்ட். அஸ்கர் சார் பேசுறத கேட்க 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 இவ்வளவு கல்வி ஒரு மனுஷன்ட்ட எப்படி இருக்குதுன்ற ஆச்சரியம் ஏற்படுது. இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா? சாத்தியமா? இவ்வளவு விஷயம் தெரியுமா? என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நீங்க கிளாஸ் நடத்துறதை விட இசை முரசு எஃப்எம் கேட்டா ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொருத்தரை எடுக்கக்கூடிய அந்த பேட்டிகள் இருக்க, அல்லாஹு அக்பர், அவ்வளவு விஷயங்கள் அவர் உள்வாங்கி அவ்வளவு விஷயம் எல்லாத்திலையுமே திறம்படைத்தவரா இருக்கிறார். ஒரு இதய நோயினுடைய மருத்துவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசினா மருத்துவரே ஆச்சரியப்படுற அளவுக்குண்டான கேள்விகள் அஸ்கர் சார்ட்ட இருக்கு. இதயத்துல இத்தனை ஓட்டம் இருக்கு, இதயத்துல இந்த இது போகுது, இவ்வளவு விஷயங்கள் அஸ்கர் சார் சொல்றாரு. அஸ்கர் சார் சொல்லி தெரிய வேண்டியது இருக்கு. ஆரம்ப வரலாறுகள் முதற்கொண்டு எங்களுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிசத்தினுடைய ஆரம்ப கிளாஸே எந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான கிளாஸா இருந்தது அப்படின்னு சொன்னா, அஸ்கர் சாருடைய அந்த பேச்சை கேட்ட உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இனி எந்த நிகழ்ச்சிகள் வந்தாலும் சரி கேன்சல் பண்ணிட்டு, நாங்க இருக்கும்போது 7:30 to 8:30 கிளாஸ் வச்சிருந்தாங்க, 7:30 to 8:30 கிளாஸ் கம்பல்சரி நான் அட்டன் பண்ணேன். அதிகமா அந்த இதுலயே அதிகமா அட்டன் பண்ணாலும் நானா தான் இருப்பேன், கிளாஸுக்கு லீவே போடல.
எந்த தேவைகள் என்ன, எனக்கு 8:30 மணிக்கு பயான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், 7:30 to 8:30 கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் முடிச்சுட்டு தான் பயான் அட்டன் பண்ணுவேன். எனக்கு முன்னாடியே பயானுடைய வந்தா நான் 1 hour டிலே பண்ணி கேட்பேன், 8:30 மணிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் இந்த அளவுக்கு உண்டான ஆர்வம் ஏன் வந்தது அப்படின்னா, விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அவர்த்தேன் இந்த சமுதாயம் பெற வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு, உலமாக்கள் பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளவு நுணுக்கமாக ஆணிவேரோட, வெறும் குர்ஆன் ஹதீஸினுடைய தொடர்புகள் மட்டும் தான் இல்லாம ஆணிவேரோட தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழர் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டல்கள், இந்த இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்த வரலாறுகள், அந்த வரலாறு அவரு சொல்ல ஆரம்பிச்சார்னா, அஸ்கர் சாரை பேச விட்டா 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 4 மணி நேரம் ஆனாலும் சரி, அவரும் பேசிக்கிட்டே இருப்பார், நிப்பாட்டாம. நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தடையாம. அந்த அளவுக்கு ஒரு பவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவரை சரியான முறையில ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியும் நம்முடைய அபுதாபி ஐமன் சங்கமும் மிக அழகாக மிக சரியான ஆளை செலக்ட் பண்ணி அவரை நாம கையில் எடுத்திருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், ஆலிம்களான என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த கிளாஸ் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். தயவு செய்து இதை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, வீணடிச்சிடக்கூடாது, பாலடிச்சிடக்கூடாது. எந்த வேலைகள் வேலையெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்ன பிரச்சனைகள் என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, நாம் இதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி மிக சரியான முறையில் அந்த கிளாஸை மட்டும் அட்டன் பண்ண. நான் சொல்றேன், எவ்வளவு பேருடைய பயான்கள்ல இருந்து நம்ம குறிப்பெடுப்போம். உங்களுக்கு தெரியும், வேற ஒரு இடத்துக்கு நம்ம பயான்ல பேசுறோம் அப்படின்னா அடுத்தவர்களுடைய பேச்சிலிருந்து குறிப்பெடுத்திருப்போம், பல புத்தகங்கள்ல இருந்து குறிப்பெடுப்போம் இல்லையா? நீங்க அஸ்கர் சாருடைய 1 வருஷம் இந்த கிளாஸ்ல மிக சரியா அட்டன் பண்ணி பாருங்க, நீங்க 100 புத்தகங்கள் உட்கார்ந்து படிக்கிறதை விட அதிகமான குறிப்புகள் அஸ்கர் சாருடைய பயான்ல இருந்து கிடைக்கும். நான் பெருமைக்கு சொல்லல, பல ஜும்ஆக்களை அஸ்கர் சாருடைய கிளாஸை வச்சு நான் முடிச்சுட்டேன். ஜும்ஆக்கு தலைப்பு அஸ்கர் சார் என்ன பாடம் எடுக்கிறாரோ அத ஆமா இல்ல, இவ்வளவு நாளா நம்ம இதை யோசிக்கலையே, இப்படி கூட பேசிருக்கலாமே, இப்படி ஒரு வாய்ப்பு இதுல இருந்திருக்கே அப்படின்னு யோசிச்சு அஸ்கர் சார் அன்னைக்கு என்ன நடக்கிறாரோ அதை எடுத்து அதை ஜும்ஆனுடைய ஹெட்டிங்க போட்டு அந்த குறிப்புகளை வச்சு ஜும்ஆ பயான் பேசியிருக்கேன். அந்த அளவுக்குண்டான வாய்ப்புகள் சார்த்த நம்மகிட்ட இருக்கு. அதனால மாணவர்களுக்கு, அதாவது உஸ்தாத்மார்களுக்காக ஆலிம்களாக சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து அஸ்கர் சாரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். எந்த டைமையும் எந்த நேரத்தையும் வீணாக்காம அதிகமாக மிகச்சரியாக, அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயமே பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு. நீங்க மாணவர்கள் கண்டிப்பா இந்த கிளாஸ்ல அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால சொல்றேன். இந்த ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சார் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு, அங்க ஆடியோவை ஆன் பண்றது, வீடியோவை ஆன் பண்றது, ஆடியோ ஆன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது, அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றத கூட கேட்க மாட்டாங்க. கேட்காம அவங்க பாட்டுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார் சொல்லி ஒரு தடவை ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டுல வண்டியில போய்கிட்டே இருக்கிறார். சுத்தி இருக்கிற எல்லா சத்தமும் கேக்குது. சார் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அந்த சத்தமும் அடங்கல. கடைசியில அன்னைக்கு கிளாஸே கேன்சல் பண்ணிட்டாங்க, முடியல, நடத்த முடியல. அதனால மாணவர்கள் இப்பவே வருது, இப்பவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டே இருக்கு, நாம கீழே கொடுத்துட்டே இருக்கோம், பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, நாம பாட்டுல பேசிட்டு. இது தயவு செய்து இதுல அதிக கவனம் செலுத்துங்க. நீங்க கிளாஸுக்கு வராம லீவ் போட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து அட்டென்ஷன் போடணுன்றதுக்காக வேண்டி கிளாஸ்ல ஐடில எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஆன் பண்ணி வச்சுட்டு மத்த வேலையை பாக்குறது, அதுக்கு இந்த கிளாஸ் தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய முழுமையான நேரத்தை ஒதுக்கினா உண்மையிலேயே நூற்றுக்கணக்கான புத்தகங்களுடைய தரவுகளில் கிடைக்காத பல விஷயங்கள் ஒரே ஒரு மனிதரிடமிருந்து, அஸ்கர் சாரிடமிருந்து நமக்கு கிடைக்கும். பெரிய விஷயம் அஸ்கர் சார நமக்கு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்திருக்கிறான். அவரை மிக சரியாக பயன்படுத்தினால் அவர் நம்முடைய முன்னேற்றத்துக்காக, இவங்க எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்காக, ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியா இருந்தாலும் சரி, அதே போல அபுதாபி ஐமன் சங்கமாக இருந்தாலும் சரி, இதுக்குண்டான செலவீனங்கள், இதுக்குண்டான பொறுப்புகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு, அவங்க உள்வாங்கிக் கொண்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்மள முன்னேற்ற முடியுமோ, உலமாக்கள் ஆலிம்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், அவங்க ஒரு முன்னால நிக்கணும், எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்கதான் அவங்களுடைய வார்த்தையை நாம கேட்கணும். அத காக்கா மாரூஃப் காக்கா சொன்னாங்கல்ல, முஹிபுல் உலமா, எவ்வளவு விஷயம்.
எவ்வளவு பெரிய மனுஷர். ஆனா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? உலமாக்களை நாங்க முன்மாதிரியா எடுக்க தயார், உலமாக்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்போம். அப்ப அந்த வார்த்தைகளுக்கு தகுந்தவர்களாக நாம வாழணும், நம்மள்கிட்ட இருக்கணும். அதுக்குண்டான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் மூலமாக இந்த சோசியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்கிற இந்த வகுப்பு நமக்கு பாடமாக அமையும். நீங்கள் கண்டிப்பாக மிக சரியாக இதை பயன்படுத்தி நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் பிரயோஜனம் உள்ள பாடங்களாக, கிளாஸ்களாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த கண்ணியத்துக்குரிய முகமது அஸ்கர் சார் அவர்களுக்கும் ஹிரா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மௌலவி சாஹிப், பரக்கல்லாஹ் ஃபீக். இன்ஷாஅல்லாஹ் நேர மேலாண்மை மிகச்சரியாக பின்பற்றுறீங்க. 10க்கு முடிக்கிறா சொன்னீங்க, இருந்தாலும் 10:02 முடிச்சிட்டீங்க. இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு விருந்தினராகவும், அடுத்ததாக இந்த வகுப்பினுடைய 2ஆம் பேஜினுடைய மாணவர் என்று அறிமுகப்படுத்தீங்க. நான் இந்த பேஜினுடைய 3வது மாணவன், 3வது பேஜினுடைய மாணவன். மாஷா அல்லாஹ். அதாவது அறிவு கடன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி திறந்த பல்கலைக்கழகம் நம்ம பேராசிரியர் அவர்கள். நேரடியாக புகழக்கூடாதுங்கிற ஒரு தடை இருக்கிறதுனால நம்ம சொல்ல விரும்பல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சமுதாயம் பயன்படுத்திக்கிறோம். நிறைய பேரை இழந்ததுக்கு பிறகுதான் அந்த சமூகம் நம்ம சமுதாயம் ஆகா நம்ம பயன்படுத்தலையே, இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கை செய்தப்படுவாங்க. ஸோ வாழும் காலத்திலேயே நம்ம சமுதாயம் பயன்படுத்திக்கலாம் என்று கேட்டுக்கிறேன். குறிப்பாக நம்ம உலமா சமுதாயம் பயன்படுத்திக்கிறணும். ரொம்ப திறந்த ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருக்கு அவருடைய கல்வியிலும் அவருடைய ஆரோக்கியத்திலும், அஸ்கர் சாருடைய ஆரோக்கியத்திலும் அவருடைய கல்வியிலும் அல்லாஹ் அருள் புரியணும் என்று பிரார்த்திக்கின்றேன். மிக சிறப்பாக நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அனைவரையும் அல்லாஹ்வுடைய அருள் புரிய, அவருடைய அருளை அடுத்ததாக இந்த நிகழ்வை அஸ்கர் சார்கிட்ட ஒப்படைக்கிறேன். சார் இருக்கீங்களா? ஓகே, முடிச்சிடுறேன். கேக்குதா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வாழ்த்து வழங்கி அனைவர்களுக்கும். கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது சார். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணா அப்துல் காதர் அண்ணா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே. இல்ல உங்க மைக் ரொம்ப நேரம் ஆன்ல இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நாம திட்டமிட்டபடி நம்முடைய மரியாதைக்குரிய மௌலானா ஃபக்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள் சொன்னதை போல எப்ப தொடங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்ப முடிக்கிறோங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம எங்கேயாவது இப்ப நிகழ்ச்சிக்கு போறதா இருந்தா கூட முதல்ல கேட்கிற விஷயம் எத்தனை மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதனால அதுல ரொம்ப தீவிரமா நாம சரியா ஃபாலோ பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில சிறப்பு உரை என்று அவருடைய பொறுப்பை நாம் கொடுத்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தி நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நாம் இதுவரை கிட்டத்தட்ட கல்வித்துறையில் ஒரு 13வது ஆண்டாக கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த 13 ஆண்டுகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்கி இருந்தாலும் கூட அபுதாபி ஐமான் சங்கம் வழங்கிய இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் வகுப்பை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடத்துவதன் மூலமாக நிறைய ஆலிம் பெருந்தகைகளுக்கு இந்த வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது. ஏனென்றால் நான் எப்போதுமே நம்புகிற விஷயம், நீண்ட நெடிய காலமாக முஸ்லிம்களுக்கு ஊடகம் இல்லை, முஸ்லிம்களுக்கு போதுமான அளவில் ஊடகத்திற்கான ஆற்றல் இல்லை, ஊடக வெளி இல்லை, முஸ்லிம்களுடைய கருத்துக்களுக்காக பதிவு செய்யக்கூடிய ஒரு தளம் இல்லை என்று நீண்ட நெடிய காலமாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் சொல்லுகிற ஒரே விஷயம், ஜிம்மாவை போன்றது ஒரு மீடியா வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கேரளாவினுடைய அந்த பெரிய பேராபத்திற்காக நாம ஒரு பெரிய நிதி உதவியை எங்க இருந்து நாம தயார் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிம்மா மேடையில இருந்து தான் நாம தயார் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கான இந்த எதிர்வினை பதிவுகளை நாம எங்க இருந்து உருவாக்குறோம் அப்படின்னா ஜிம்மா மேடைகளில் இருந்துதான் உருவாக்குறோம். இதை விட முக்கியமான விஷயம், இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் முஸ்லிம்களை பெருந்திரளாக கூட்டமாக விடுதலை போராட்ட நிகழ்வுகளிலே பங்கேற்க செய்த பெருமையும் சிறப்பும் இமாம்களுக்கு உண்டு. அத்தனை பெருமைகளையும் ஜிம்மா மேடைகளின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே அன்றைய ஒவ்வொரு ஜிம்மா கொத்துபாக்களும் இந்திய விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய கொத்துபாக்களாக இருந்தது. நம்முடைய அடிமை தொலைகளை உடைத்தெறிவதற்காக நாம் போராடுவதற்கு முன்வர வேண்டும். இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலை தேசத்தினுடைய போராட்டத்திற்காக தேசிய இராணுவ படையை உருவாக்கிய போது ஒரு மிகப்பெரிய நிதி அதற்கு தேவைப்பட்டது. அந்த நிதி கோருகையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வைத்த போது எல்லா பள்ளிவாசல்களிலும் இருந்த இமாம்கள், பெரும்பான்மையான இமாம்கள்
அந்த நிதி ஆளுகைக்காக அவர்கள் உரையாற்றினார்கள். எனவே அத்தகைய பெரும் பணியை ஒரு ஊடகமாக ஜிம்மா மேடைகளில் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு பெற்றவர்கள் இமாம்கள் என்கிற காரணத்தால் ஒரு மேடையில் அரை மணி நேரம் 40 நிமிடம் அவர்கள் கொத்துபாவிற்காக உரைக்காக பயன்படுத்துகிற இடத்தில் எக்கச்சக்கமான தகவல்களை கொண்டு சேர்த்து விட முடியும். சமூகத்திற்கான மாற்றங்களை விதைகளை விதைத்து விட முடியும். பெரும்பாலும் கட்டுப்பாடுகள் எங்க இருக்குது? இமாம்கள் ஹதீஸுகளை பேசிட்டு அதோட முடிச்சிருங்க, குரான் விஷயங்களை பேசிட்டு அதோட முடிச்சிருங்க, நீங்க ஏன் இங்க எல்லாம் பேச வர்றீங்கன்னு கேட்கக்கூடிய இடத்தில் பொருளாதாரம், தொழில், வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் என்பதற்காக கட்டுண்ட கைகளோடு நிற்கிற ஒரு அவலம்தான் இன்றைக்கும் அவர்களை இயங்க விடாமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களுடைய எஞ்சிய நேரத்தில் இணைய வழியில் அல்லது அவர்களுடைய பகுதி நேர பணியில் அவர்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளையும் இந்த வகுப்பின் வழியாக நாம் நடத்த இருக்கிறோம். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்கிற நல்ல நம்பிக்கையோடு இந்த சிறப்பான தொடக்க விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக அமைந்த சிறப்புக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய முனைவர் அப்துல் ஹயீம் இமாம் அவர்களுக்கும், அதே போன்று வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய முதலாம் ஆண்டினுடைய ஐமான் வகுப்பில் பயின்ற மௌலானா கலீல் பாக்கவி அவர்களுக்கும், அதே போன்று தொடர்ந்து என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல ஆதரவு தந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை முன்னின்று வழிநடத்தக்கூடிய மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணன் கீழக்கரை ஆஜி மஹரூப் காக்கா அவர்களுக்கும், அதே போன்று நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தன்னையும் ஒரு பகுதியாக இணைத்துக் கொண்டு அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் எஸ்ஏசி ஹமீத் அண்ணன் அவர்கள், அதே போன்று ஐமானுடைய எல்லா பணிகளுக்கும் முன்னின்று என்னோடு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்கள் ஆடுதுறை MAK அப்துல் காதர் அவர்கள். இந்த இரண்டு சகோதரர்களுடைய முயற்சியாலும் ஒத்துழைப்பாலும் தான் இந்த சமுதாயத்திலிருந்து ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு ஐமானுடைய அனைத்து நிர்வாகிகளும் பெரும் ஒத்துழைப்பு. ஏன்னா ஒரு நிர்வாகத்தின் கீழே பணியாற்றுகிறேன், எந்த விதமான தலையீடும் இல்லாமல் என்னை இயல்பாக இயங்க வைத்திருக்கிற ஒரு நிர்வாகம். அதற்கான தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர், நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த வகுப்பினுடைய ஒரு முதல் துவக்கத்தை ஏற்படுத்தி தந்த அமீனுதீன் அவர்கள் அபுதாபியினுடைய பொறியாளராக இருக்கிறார்கள். நீங்கள் இது போன்ற ஒரு வகுப்பிற்கு என்ன வேண்டுமோ என்னை கேளுங்கள், அந்த அத்தனை ஒத்துழைப்பையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வகுப்பினுடைய முதல் துவக்க புள்ளி அவர்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பு நான் தர்றேன், என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பணியினுடைய முதல் அலிஃப் எழுதி இந்த பணியை துவங்கி வைத்தவர்கள். அந்த வகையில் இன்னும் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி. சிறப்பு உரை வழங்கி உண்மையிலேயே கடமை கண்ணியம் என்கிற இரண்டு விஷயம் இமாம்களுக்கு இரண்டு தாரக மந்திரம், அதை ஒருபோதும் தவறவிடாத ஒரு நல்ல சகோதரர், நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மன்னடி மஸ்ஜிதுடைய இமாம் ஃபக்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்கள். உண்மையிலேயே இது போன்ற பெரும் ஆளுமைகளுக்கும் உலமா பெருமக்களுக்கும் வகுப்பு நடத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் தந்தமைக்காக நன்றி சொல்லி, சிறப்புரை வழங்கி என்னை சிறப்பித்தமைக்காகவும் மரியாதைக்குரிய மௌலவி அண்ணன் ஃபக்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி ஐமானுடைய இந்த 3வது வகுப்பு பிரிவில் ஊடக கல்வியை கற்றுக்கொண்டிருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் என்னுடைய முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் அங்கம் வகித்து சிறப்பாக முழுநேர சமூக பணிக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஹுசைன் கனி அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி, ஆலிம்களாக இந்த வகுப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு 17 17 மாணவர்களை நாம் இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை உங்களுக்கு மிக நெருக்கமாக, ஒரே ஒரு கண்டிஷன் தான், நாம சேர்க்கணும்னு நினைச்சிருந்தா 100க்கு மேற்பட்டவர்களை சேர்த்திருக்கலாம், பட் ரெகுலரா வகுப்புக்கு வரணும் அப்படிங்கிற கண்டிஷனோட ஒத்துக்கொண்டவர்களை மட்டும் சேர்த்திருக்கிறோம். அந்த ஒரே ஒரு கண்டிஷனோட உங்களை சார்ந்தவர்களையும் இந்த வகுப்பில் இன்னும் ஒரு 15 அல்லது 17 உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோம் என்கிற தகவலையும் சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பில் எல்லோரையும் கூடி இந்த மகிழ்வான தருணத்தை துவங்கி வைப்பதற்காக எல்லாருடைய ஒத்துழைப்பின் தந்தமைக்காக நன்றி கூறி நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எஸ்ஏசி ஹமீத் பேசுறேன். நல்லவங்களை
சமுதாயத்துக்கு பிரயோஜனமானவங்கள அவங்க வாழ்ற காலத்திலேயே அவங்க காது குளிர புகழ்ந்துடணும். அது அவங்கள மேலும் மேலும் வந்து ஊக்கப்படுத்தும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பான உரை, ரொம்ப நேர்மையான உரை நம்ம ஃபக்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்களோடது. எந்த விதமான ஈகோவும் இல்லாம நான் மாணவர், நான் அவர்கிட்ட பேசுறத ஜும்மால நான் பேசுறேன்ட்டு அவங்க சொன்ன அந்த நேர்மை வந்து மிக மிக பாராட்டுக்குரியது. அத வந்து இதுல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை கடைபிடிங்க. ஹசரத் அவர்களை நேர சந்திக்கணும். ஹசரத் அவர்களுடைய தொடர்பு என்ன நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப மடை திறந்த வெள்ளமா ரொம்ப நேர்மையான பேச்சு. இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியை புன்னகை மாறாம நடத்தின ஹுசைன் கனி சகோதரர் அவர்களுக்கு புன்னகை மன்னன்ற பட்டத்தை தாராளமா வழங்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் காக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் சொந்தங்களே, ஐமானின் தங்கங்களே, அஸ்கர் சாரை பத்தி அதிகமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் ஒரு வரியில சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா தங்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாணிக்கம் பட்டை தீட்டப்பட்ட வைரம். பட்டை தீட்டப்பட்ட வைரத்தை நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறது நம்மளோட அந்த சதார்த்தியம், அந்த ஒரு அறிவுல தான் இருக்கு. அதனால அந்த வைரத்தை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நம்ம மௌலவி ஃபக்ருதீன் சாப் அவர்கள் சொன்ன மாதிரி மென்மேலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. நம்ம கொண்டு போக வேண்டிய தூரங்களும் அதிகமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த தூரத்தை வந்து அருகில கொண்டு வந்து அதை பயணிக்க வைக்கக்கூடிய எல்லா வகையும் உள்ள ஏற்பாடுகளும் ஐமான் வழங்குகின்ற தலைவரோட அனுமதியோட இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். அதோட அஸ்கர் சார் இங்க இருக்கிறாங்க, பார்த்திபன் இருக்காரா, என்ன பிரபாகரன் சார் இருக்காரான்னு என்னன்னு தெரியலைங்க. எஸ்ஏசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அது இல்லாம நம்ம அந்த ஊடக வாயிலாக என்னோட மகளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கிறேன், 13 அக்டோபர். குடும்பத்துல உள்ள அனைவரும் தங்களோட ஒப்புக்கொள்ள மாட்டோம். நேரா வந்து தந்தாதான் வருவோம். இது வந்து ஓபன் அழைப்புகள். இது பர்சனலா வரும்போது நம்ம பேசுவோம். எஸ்எஸ்சி இது எதுக்கு நம்ம ஓபன்ல சொல்றோம்னு சொன்னா, நம்ம இது ஒரு குழுமம் இல்லையா? குழுமத்துல வந்து ஒன்னா சொல்றதுல ஒண்ணு பெரிய தப்பு இல்லை. அது மாதிரி ஹுசைன் சாபை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்